ஹalleluya ஹalleluya. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உடைய வார்த்தை கேட்க முடியாது வந்து இருக்கிறோம். தேவ பலன் எங்களை பலப்படுத்தட்டும். ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீரே காரியத்தை நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனும் எங்கள் பரம தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். முதலாவது பாடல் ஸ்தோத்திரம். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அழைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வல்லமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெபிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். இப்போ நம்முடைய மத்தியில் இருக்க சகோதரர் ரெஸ்டன் மேத்யூ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட் தம்பி. பிரைஸ் லார்ட். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா? கோ ஹெட் தம்பி. ஸ்கிரீன் தெரியுதா? Yeah, we can see. Okay.
ஹalleluya. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல எல்லாருக்கும்? பிரைஸ் தம்பி, கேக்குது தம்பி. ஓகே, ஹalleluya. ஆமென். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இயேசுப்பா, ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ளவரே, ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு இரவு வேலைக்காக நன்றி செலுத்துறோம். இதோ நாங்கள் நிற்பதும் மூலமாக இருப்பதும் உடைய சுத்தமான கிருபப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். தேவன் நாமே மீண்டுமாக நோக்கி பார்க்கும்படியாக அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளை ஏற்படுத்துறதுக்காக நன்றி. எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க, நமக்கு பிரியமா வாழ உதவி செய்யுங்க. இந்த நல்ல ஒரு வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஜெப வேலை முழுவதும் இருப்பதற்காக பண்ணிக்கிறோம். தேவன் நாமே ஆசீர்வதிங்க, நடத்தப்பா. எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நான் வந்துட்டு லூக்கா அந்த புஸ்தகம் தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். நான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கலாமான்னு யோசிக்கும் போது ஏசுப்பா வந்துட்டு லூக்கா படிக்கும்படியா இதயத்துல பேசிட்டே இருந்தாரு. ஸோ நான் லூக்கா படிக்கும்போது என்னோட நிறைய விஷயங்கள் நான் இங்க ஷேர் பண்ற விஷயம் இல்லாம நிறைய விஷயங்கள் என் கூட ஏசுப்பா பேசியிருக்காரு. ஸோ இன்னைக்கு சில விஷயங்கள் நான் உங்களோட தேவதன் வார்த்தைகள் நான் உங்களோட ஷேர் பண்றேன். அப்படின்னு லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நான் இந்த வசனம் அதாவது 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் உங்களை போல மாறணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நான் வாசிக்கும் போது அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்காரு. சில காரியங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். அப்ப நான் ஏற்றுப்பாட்டை கேட்டேன், என்ன ராமன் ஜெபம் பண்ணீங்க, என்ன ஜெபிக்கீங்க, வெளிப்படுத்துங்க, நான் மாதிரி பண்ணணும், நானும் உங்களை போல ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்பாடு கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு வசனத்தை மறுபடியும் படிச்சேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் போறேன். ஸோ 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொழுது விழிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இப்பதான் எனக்கு புரிஞ்சு. முதல் வசனத்துல ஏசுப்பா வந்துட்டு ராமுழுது ஜெபம் பண்றாரு, நைட்டு ஃபுல்லா ப்ரேயர் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா தன்னுடைய சீஷர்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. இப்ப இந்த சீஷர்கள் வந்துட்டு ஒரு கண்டிப்பா தேவையான ஒரு பகுதியா இருந்தாங்க ஏசுப்பா கூட. ஏன்னா ஏசுப்பா போனப்போ இவங்கதான் வந்துட்டு ஏசுப்பாவோட ஊழியத்தை எல்லா பக்கமும் கொண்டு போக போறாங்க, ஏசுப்பா எல்லா பக்கம் அறிவிக்க போறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் ஏசப்பா இரவு முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்காரு. நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவரோட சீஷர்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. நம்ம அடுத்து 15 அவரோட சீஷர்களோட பேரை நம்ம பார்க்கலாம். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்காரு. நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் ஏசப்பா வந்துட்டு ஜெபம் பண்றதை பத்தி சொல்லியிருக்காரு. அவர் கூட சிலுவையில அறைய போறாங்க. அப்பதான் வந்துட்டு அவரு அந்த தோட்டத்துல போயிட்டு எவ்வளவு மன வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே அந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிப்போம். என்னோட 1 மணிக்கூறாவது நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட ஏசப்பா கேட்டுருப்பாரு. ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறப்ப அவர் வந்துட்டு ஜெபம் பண்றாரு, பிதாவானவர்கிட்ட பேசுறாரு. நல்ல அவர் அப்படி ஜெபிச்சு தன்னுடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்தனாலதான் எல்லாரும் பயங்கரமான ஒரு கிறிஸ்துவ பற்றி பயங்கரமான ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் எல்லாரும் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க. யோவான் வந்துட்டு நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் மூலமா நமக்கு தேவன் கொடுத்திருக்காரு. ஒவ்வொருவருமே பயன்படுத்திருக்காரு, யூதாஸ் காரியத்தை தவிர. யூதாஸ் காரியத்துமே காட்டி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்கான். ஏன்னா அவரோட வழிகள் வந்துட்டு கொள்ளாத வழிகளா அவரை சூஸ் பண்ணி போயிட்டாரு. ஒருவேளை இது முன்குறிக்கப்பட்டிருக்கலாம். 12 பேர்ல ஒருவர் வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சீஷர் தான் வந்து வெளிப்படுத்தணும்னு இல்லைல்ல. ஏன்னா நிறைய பேர்ல நிறைய இடத்துல பரிசெயர் சதுசேயர்லாம் ஏஸ்பா எதிர்த்து நிக்கிறப்பெல்லாம் அவங்க கூட அவங்க ஏஸ்பா வந்து மாட்டி விட்டுருக்கலாம், இவருதான் கிறிஸ்துன்னு சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா யூதாஸ் காரியத்து தவறான வழியில போயிட்டு அழைஞ்சிட்டாரு. ஆனா மத்த 11 சீஷர்கள் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நமக்கும் அந்த வாழ்க்கைய வாழ முடியாத சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ ஜெபம் பண்றது ஒரு முக்கியமான காரியம். தேவன் அதை தான் பண்ணியிருக்காரு. நம்மளும் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம்.
பண்ணணும். எல்லா பெரிய டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, சின்ன டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. இப்ப நான் ப்ரேயர் வரதுக்கு முன்னாடி கூட வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை அக்கா வீட்டுல. அப்ப கூட நான் அம்மா வந்து ரொம்ப கோவமா சண்டை போடும்போது நான் அம்மாட்ட சொன்னேன், நம்ம இப்ப சண்டை போடக்கூடாதுமா, நம்ம ஜெபம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஏன்னா நான் தியானிச்சுட்டு போனதுனால அம்மா கிட்ட நான் அதை சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாடல் கூட பாடலாம். ஹல்லேலூயா. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுவே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தையில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, உம் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, உம் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே வாழ்வில் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. விழிப்புடன் ஜெபிக்க சோதனையாகிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனையாகுதா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனையாகிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் ஜெபமாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அந்த பாடல் கூட ஏசப்பாவோட வார்த்தைகள் தான் அந்த பாடலாவே அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம சோதனை எனக்காகப்படி நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. ஒரு பெரிய டிசிஷன் ஏசப்பா எடுக்கும் போது ஜெபம் பண்ணிருக்காரு நிறைய இடத்துல. ஆமென். அடுத்ததா கூட அடுத்து லூக்கா 6ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல 17வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகி திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆமென். ஏசப்பா நிறைய இடத்துல வந்துட்டு அசுத்த ஆவிகளை விரட்டிருக்காரு, நோய்களை குணமாக்கியிருக்காரு, சுகம் கொடுத்திருக்காரு, இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்காரு. இந்த அதிகாரத்துல கூட இறந்தவர்களை எழுப்புவாரு ஒரு இடத்துல நினைக்கிறேன். சாரி, நிறைய இடத்துல ஏசப்பா அந்த மாதிரி வல்லமையான காரியங்களை பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க போறது லூக்கா 6:19. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டுச்சு. சோ எல்லாரும் அதை போய் ஆண்டவரை போய் தொட்டு சுகம் அடையும்படியா விரும்புனாங்க. நம்ம அந்த ஒரு ஸ்திரீயை கூட நம்ம பார்த்துக்கோல, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவங்க வந்துட்டு ஏசப்பாவோட துணியோட ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிருவேன் அப்படின்னு அவங்க விசுவாசித்தாங்க. அப்ப தொட்ட போது தேவனோட வல்லமை வெளிப்பட்டது. இப்ப வல்லமை வெளிப்பட காரணமா இருக்கிறது என்ன நமக்கு புரிஞ்சுச்சுன்னா விசுவாசம் தான். இப்ப அந்த மக்கள் இந்த கும்பலா இருக்காங்க, ஏசப்பா சுகமாகிட்டு இருக்காரு.
அவரோட வல்லமை வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட போய் தொடுறாங்க. விசுவாசம் தான் அங்க காரணமா இருக்கு தேவனோட வல்லமை வெளிப்படுறதுக்கு. அந்த ஸ்திரீயும் விசுவாசத்தினாலதான் தேவனோட வல்லமை மூலமா சுகமானாங்க. நம்ம விசுவாசிக்கும் போது தேவனோட வல்லமை செயல்படுது. இன்னும் கூட நம்ம இந்த வசனங்கள் நம்ம அதிகமா கூட வாசிச்சிருப்போம். நம்ம இந்த டைம்ல அப்ப ஏசுப்பா இருந்தாரு, அவரோட வல்லமை போய் டைரக்டா அவங்க பெற்றுக்கொண்டாங்க. எப்படி பெற்றுக்கொண்டாங்க? விசுவாசத்தின் மூலமா பெற்றுக்கொண்டாங்க, சுகம் அடைந்தாங்க. நம்ம இந்த டைம்ல வந்துட்டு ஏசப்பா நம்ம கூட இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க முடியும், சொல்ல முடியாது. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். ஏசப்பா நம்ம கூட இல்ல. ஆமா, அதாவது லைவா நம்ம கூட இல்ல. ஆனா நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம கூட பக்கத்துல இல்ல. அந்த ஜனங்கள் வந்துட்டு ஏசப்பாவை லைவா பார்த்தாங்க, நேர்ல பார்த்தாங்க. அவர் நடந்து வர்றாரு, போறாரு, உபதேசம் பண்றாருன்னு சொல்லி அப்படி லைவா பார்த்தாங்க. ஆனா நம்ம அப்படி லைவா பார்க்க முடியல. ஆனாலும் நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நமக்குள்ள வந்து தேவனோட ஆவி வந்துட்டு வாசமா இருக்காரு. இப்ப பார்த்தா நம்ம அந்த ஜனங்களை விட நம்ம தான் ரொம்ப லக்கியான ஜனங்கள். நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏசப்பா போய் தொட்டாதான் அவங்களுக்கு வந்து வல்லமை வெளிப்படுது. அவர்கிட்ட போய் தேடி நின்னாதான், அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாதான் ஏசப்பா வல்லமை வெளிப்படுத்து, சுகமாவது, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. ஆனா நமக்கு ஆக்சுவலா ஏசப்பா நமக்குள்ளேயே இருக்காரு. ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்காரு, ஏற்றவாறு நமக்கு கொடுத்திருக்காரு. சோ நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருக்கும். ஏன்னா நம்ம சரீரம் வந்து அவரோட ஆலயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு அடுத்த வசனம் கூட வரும். ஒரு நிமிஷம் எடுத்துட்டேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு, அது கெடுத்தா அவர் நம்மளுடைய அந்த அவனை தேவன் கெடுப்பார். சோ அவரோட ஆலயம் பரிசுத்தமுள்ளதா இருக்கு. அதை நம்ம கெடுத்தோம்னா தேவன் நம்மளை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமுள்ளதா இருக்கு, நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கும். நம்ம பரிசுத்தமா இருக்கமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அப்ப அவங்க ஏசப்பா நடந்து ஊழியர் செய்த நாட்கள்ல அவரு லைவா அவங்க ஜனங்கள் பார்த்தாங்க. இப்ப நமக்குள்ள ஏசப்பா ஆல்ரெடி இருக்காரு, ஆவியானவர் இருக்காரு, நம்ம அவருடைய ஆலயமா இருக்கோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம அவரை துக்கப்படுத்துறோமா? தேவன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம பாவம் செய்யும் போது ஆவியானவர் துக்கப்படுறாரு. நமக்குள்ளதான் இருக்காரு, அவர் நமக்குள்ள துக்கப்படுறவரா இருக்காரு. நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. நம்ம பரிசுத்தம் இல்லாம இருந்தா நம்மளை அவர் கெடுத்து போடுவார். நம்ம பரிசுத்தமா இருப்போம். தேவன் நமக்குள்ள இருக்காரு. அந்த மகிமையை நம்ம சரியான விதத்துல தேவனை நம்ம பரிசுத்தமா இருப்பதுதான் பரிசுத்த பலின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வசனம் எனக்கு எக்ஸாக்டா இப்ப ஞாபகம் இல்ல. பலி செலுத்துவதை விட பரிசுத்தமா இருக்கிறது பெரிய காரியம். பலி நம்ம இடத்துல வாசிச்சிருக்கேன். அந்த வசனம் எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை. ஏசப்பா நமக்குள்ள இருக்காரு, ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு. நம்ம பரிசுத்தமா வாழ்வோம். ரோமர் 8:16. அந்த டைம்ல வந்துட்டு மக்கள் தேடி போயிட்டு ஏசப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்ம தேடி போக தேவையில்ல, ஏன்னா நமக்குள்ள இருக்காரு. நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் ஜெபத்தின் மூலமா. தேடி போய் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்ப நம்ம 8:16 பார்த்தோம். அன்றியும் ரோமர் 8:16. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு இதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்போ அற்புதத்தை பெரும்படியா ஏசப்பா தேடி போனாங்க. இப்போ நமக்கு ஏசப்பா ஆவியானவர் கொடுத்திருக்காரு, அவர் நமக்குள்ள இருக்காரு. அவருடைய ஆவினாலே இந்த நாள்லயும் இந்த காலத்திலயும் ஏசப்பா அந்த அற்புதத்தை பண்ணிட்டுதான் இருக்காரு. அப்ப தேடி போய் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்ப நமக்குள்ள தேடி வந்து அவரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தேடி வந்த தேவனா இருக்காரு. நம்மள தாயின் கருவில உருவாக வச்ச தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா, ஆமென். நமக்குள்ள இருக்காரு, நமக்கு தேடி வந்திருக்காரு, நமக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, நம்ம நடக்க வேண்டிய வழியில நடத்துகிறவரா இருக்காரு. ஆமென். அவர் நம்மளை அதிகமா அன்பு செய்யறாரு. அவர் அன்பு செய்யறவனா இருக்கான்னா அவரோட கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம அவரோட கற்பனைகளை கை கொள்ளாம அவர் அன்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் நம்மளை அன்பு செய்யறாரு, நமக்குள்ள வாசம் இருக்காரு. சோ அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அல்லேலூயா. லூக்கா அடுத்தது கூட லூக்கா 43வது வசனம். ஒரு நிமிஷம். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கூடாது, நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது, கெட்ட மரமானது
நல்ல கனி கொடாது. 44வது வசனம், அந்தந்த மரம் அதன் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஆமென். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். இப்ப நம்ம 45வது வசனத்தை கவனிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நம்ம இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம பேசுறோம். இப்போ நம்ம அதை விட முக்கியமா அடுத்த இது நம்ம வாசிப்போம். இப்போ நமக்கு புரியும். இதை படிச்சுட்டு மறுபடியும் நமக்கு போகலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 8:5 அடுத்து 8:6 போயிடலாம். 8:6. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள் இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஒரு நிமிஷம். ஆஹ் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினான். இதுக்கான விளக்கத்தை அடுத்து வந்துட்டு எஸ்பா கொடுக்கிறாரு. வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த உவமை 12வது வசனம். 12வது வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர் இதயத்திலிருந்து எடுத்து போகிறான். 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளேயே கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றுண்டினாலும் விருப்பப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள். 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே பார்த்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் நம்ம விவரஞ்சு தெரிஞ்சதுல இருந்து நம்ம இதை படிச்சுதான் இருந்திருப்போம். இப்ப நம்ம இதை தியானிக்கலாம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள். ஓகே, புரியுது. 12வது வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவங்க அவங்க வந்துட்டு ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்தில் எடுத்து போடுகிறான். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்க நம்ம வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், வழி அருகே இருக்க நிலம், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட வசனம். அடுத்து முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது நல்ல நிலம். இங்க எனக்கு இது புரியாம இருந்துச்சு முன்னாடி. இப்ப நான் இன்னைக்கு கூட வசனங்களை தியானிக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வழி அருகே போறோம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைபாஸ்ல எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கோம், பைக்ல போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வழி அருகே வந்துட்டு பார்த்தா ஒரு வயல் இருக்கு. அது பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காலத்துல போன் எடுத்துட்டு உடனே போய் போட்டோ எடுப்போம். அது வழி அருகே இருக்கு. அந்த நிலத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. சொல்ல போனா ஓனர் எப்போதும் அங்க இருந்தாங்கன்னா அந்த நிலத்துக்கு மேபி பாதுகாப்பு இருக்கு. மற்றபடி யார் வேணா அந்த நிலத்தை போயிட்டு அக்சஸ் பண்ணுவாங்க, உள்ள இறங்கிடுவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் வழி அருகே விதைக்கப்பட்டவங்களா இருக்காங்க. வழி அருகே இருக்கிற ஒரு வயல்னு வச்சுக்கலாமே, அப்படி இருக்காங்க.
அப்ப அந்த வசனத்தை வந்து அப்ப என்ன ஆகும், வழியருகே நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அப்படி இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையா அவங்களுக்குள்ள இல்ல. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, வழியருகே விதைக்கப்பட்டவங்களா இருக்காங்க. வாழ்க்கையில நிறைய பேர் போலாம் வரலாம், இல்ல அவங்க வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். தேவனுக்கு அவங்க செவி கொடுக்காம இருக்கலாம். இந்த வார்த்தைகள் உள்ள போகாதபடி அவங்க உலக பிரகாரமா இருக்கிறதுனால தேவன் அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள போகாம போகுது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். ஆமென். அடுத்ததா கூட கற்பாறை மீது விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறையில பார்த்தோம்னா நம்ம பெரிய மலைலாம் இருக்குல்ல, பாறை, அதுல பார்த்தோம்னா சில இடத்துல மரம்லாம் வளர்ந்துருக்கும். அது வீரல் விட்டுருக்கும், அந்த வேர் வந்துட்டு உள்ள போயிருக்கும். சில இடத்துல அந்த மரம் வளர்ந்து இறந்து போய் அதாவது செத்து போயிருக்கும். இப்ப கற்பாறை மீது விதைக்கப்பட்டவர்கள்னு பார்க்கும்போது அவங்க எதனால மேற்கொள்ளாம போறாங்க, அவங்க எதனால அழிஞ்சு போறாங்க, அந்த விதை பலன் கொடுக்காம போகுதுன்னு பாக்குறோம்னா தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாது அப்படின்னாலே கொஞ்ச காலம் சுவாசித்து சோதனை பின்வாங்கி போகிறார்கள். ஒரே நிமிஷம். ஆமா, மேற்கொள்ளாதபடியினாலே ஆயினும் தங்களுக்குள் மேற்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அவங்களுடைய இப்ப இந்த நிலம், கற்பாறை, முள்ளுள்ளது, நல்ல நிலம், இது எல்லாமே நம்ம இருதயம். ஓகேவா? இப்ப கற்பாறை மேல் விதிக்கப்பட்டது கற்பாறையான இருதயம். அந்த இருதயத்துக்குள்ள அவங்க வேர் கொள்ளாம அவங்கதான் அதுக்கு ரீசனா இருக்காங்க. ஏன்னா அவங்க இருதயம் கற்பாறையா இருக்கு, உள்ள போக மாட்டேங்குது, வேர் கொள்ளல. சோ கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை வரும்போது பின்வாங்கி போறவங்களா இருக்காங்க. அடுத்தத கூட 14வது வசனம், உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருந்து இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் வெறுக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இதுல முள்ளுள்ள இடம், முள்ளா என்ன இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம், இதுதான் வந்துட்டு முள்ளா இருக்கு. இது தேவனுடைய வார்த்தையை விட இந்த சிற்றின்பம், கவலை, இந்த ஐஸ்வர்யம் இதுதான் பெருசா அவங்களுக்கு வளருது. இதுதான் அவங்களுக்கு பெருசா வளர்ந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏசப்பா கூட சொல்லுவாரு, ஒருவன் கவலைப்படுகிறதுனால ஒருவன் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா தன் உடல்ல அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருப்பாருல்ல. சோ இங்க நம்ம பாக்குறோம், பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் தேவனோட வார்த்தையை விட அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியம் பெருசா இருக்கு. அதைதான் வளர விடுறாங்க. தேவனுடைய வார்த்தைய வேர்கொள்ள விடாதபடி அதை வளர விடுறாங்க. அவங்க அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம, அதுல அவங்க முக்கியத்துவத்தை கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த முள்ளுள்ள இடங்கிறது இல்லாம இருந்திருக்கும். அதுவும் நல்ல கனி கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நல்ல நிலமா அவங்க இருப்பாங்க. இப்ப கூட கடைசியா சில விதை நல்ல நிலத்தில் இருந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன் சத்தம் கட்டி கூறினான். இப்ப நல்ல நிலத்தை பாக்குறோம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. இந்த நிலத்துல வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் போல போற வரவங்க அனுமதிச்சுக்கிட்டு, இல்ல எண்ணங்களை அலைய விட்டுக்கிட்டு, இல்ல யாரும் வேணா வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலமா இல்லை இந்த நல்ல நிலம். அடுத்து கற்பாறைய போல அவங்க அவ்வளவு ஹார்டா தேவனுடைய வார்த்தை உள்ள போக விடாதபடி சோதனை நேரத்துல பின்வாங்கி போறவங்களா இந்த நல்ல நிலம் இல்ல. முள்ளுடைய இடம் போலவும் முள்ள அவங்க வளர உள்ள தேவனுடைய வார்த்தையை வளர விட்டுருக்காங்க. சோ இங்க சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, முளைத்து 100 பலன் கொடுத்தது. அவங்க தேவனுடைய வார்த்தையை உள்ள விட்டுருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நல்ல நிலத்துல பார்த்தோம்னா அந்த கெட்ட மற்ற நிலங்களை விட இந்த இடத்துல வளருது. ஏன்னா அந்த எந்த காரியமும் இல்ல, இந்த கற்பறையான காரியங்கள் இல்ல, முள்ளான காரியங்கள் இல்ல, வழியருகே உள்ள காரியங்கள் இல்ல, நல்ல நிலமா இருந்தனால இந்த பலன் கொடுத்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம அந்த லூக்கா 45 போகலாம். லூக்கா 45வது 6:45. நல்ல மனுஷன் தன் இதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நம்ம நிலம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இருதயம் நல்ல நிலமா இருக்கா யோசிச்சு பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இப்போ உங்க இருதயத்துல முள்ளா வளர்ந்துருக்குன்னா முள்ளுதான் வெளியே வரும். நல்ல நிலமா இருந்துச்சுன்னா நல்ல நிலத்துக்கான காரியங்கள் என்னமோ அது வரும். இப்போ நம்ம பாக்குறோம், மேத்யூ ரெக்சன் இருக்கான், நான் இருக்கேன். இப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கோ அதுதான் என்னோட கேரக்டர். அதுதான் அப்படியாதான் நீங்க என்னை பார்ப்பீங்க. இப்ப டேவிட் அண்ணா என்னை எப்படி பார்ப்பாரு, என் இதயத்துல இருந்து என்ன வருதோ அதுதான் பார்ப்பாரு. நான் அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கேன்னு பார்ப்பாரு. இப்ப டேவிட் அண்ணா நான் எப்படி பாக்குறேன், அவரோட இதயத்துல இருந்து அவர் என்ன வெளிக்கொண்டு வராரு,
அவர் எப்படி உதவுறாரு, அவர் எப்படி அன்பா இருக்காரு அப்படின்னு நான் அவரோட இருதயத்துல இருந்து என்ன வருது அதுதான் பாக்குறேன். அதுதான் நீங்களும் பாக்குறீங்க. உங்களோட கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். அவங்க எல்லாத்துலயும் அவங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் அவங்க கேரக்டரா நான் வெளியே காட்டுறாங்க இல்லையா? சிலர்லாம் வந்துட்டு முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க, எரிச்சல் உள்ள குணத்தோட இருப்பாங்க. நான் இன்னைக்கு பஸ்ல வந்தேன் ஊர்ல இருந்து. அப்போ நான் ஏறி போறேன், கும்பலா இருக்கு, நான் ஏறி போறேன். அப்போ ஒரு மனுஷன் எனக்கு ஆப்போசிட்ல இருக்காரு. அப்ப நான் அவரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அது வேற ஆப்ஷன் இல்ல, ஆப்போசிட்டா நடந்து போறேன். ஒரு 2-3 டைம் அவர் இருந்து பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் உடனே என்னை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நம்மள யாராவது குடுக்குறோம்னு பார்த்தா, நானுமே கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கேன். யாராவது நம்மளை குடுக்குறோம்னு பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி அவரு நேத்து அப்படி இருந்தாரு. இந்த மாதிரி நம்ம நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம். அப்ப நானும் கூட சொன்னேன்ல, நானும் அப்படிதான் இருந்தேன். அப்பெல்லாம் நான் ரொம்ப மூர்க்க குணமா இருப்பேன், ரொம்ப எரிச்சல் உள்ளவனா இருப்பேன். அப்படி இருந்திருக்கேன். சோ நான் அதை நான் வெளியே காட்டுறேன். இப்ப என்னை பார்த்தா உடனே நீ என்ன பண்ணிட்டு பாக்குற அப்படின்ட்டு அடிக்க போற மாதிரி நான் உடனே முறைக்கிறது. ஏன்னா என் இருதயத்துல அப்படிதான் இருக்கு. உள்ள அப்படிதான் விதைகள் அப்படி குப்பையெல்லாம் கொட்டி கிடக்கு உள்ளார. நிலம் எப்படிப்பட்டதா இருக்கு அதுதான் நம்ம வெளியே பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிலையினால் அவன் வாய் பேசும். நம்ம நல்ல நிலமா இருந்தோம்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகும். அந்த வார்த்தை பலன் கொடுக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். ஆமா, நம்ம நல்ல நிலமா இருக்கும் போது மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்போம். ஒருத்தர் நம்ம கஷ்டத்துல இருக்காங்கன்னா நம்ம போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஏன்னா நம்ம நல்ல நிலமா இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததா கூட கடைசியாக லூக்கா 7ஆம் அதிகாரம், அதுல ஃபர்ஸ்ட் வசனம், லூக்கா 7:1. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகளில் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். இப்போ தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வந்து சுகவீனமா இருக்கும்போது அந்த அதிபதி வந்துட்டு ஐசப்பா வந்திருக்காருன்னு அறிஞ்சு மூப்பர்களை அனுப்பி அவரை வந்து குணமாக்கும்படியா வேண்டிக் கொள்ளும்படியா அனுப்பிட்டாரு. மூப்பர்களை அனுப்பியிருக்காரு. இப்போ அந்த மூப்பர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். இப்ப வந்துட்டு அந்த நூற்றுக்கு அதிபதி பற்றி இந்த மூப்பர்கள் வந்துட்டு பெருமையா சொல்றாங்க. ஏன்னா அவரு வந்துட்டு அன்புள்ளவரா இருக்காரு, அதை நேசிக்கிறாரு, ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்காரு, இதுக்கு அவரு தகுதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. ஆனா ஏசப்பா நம்ம இது மாதிரி பாக்குறோம்னா, நம்ம அவரு ரெக்கமெண்டேஷனு, அவங்க இவரு நல்லவரு, அவங்க கெட்டவங்கன்னு சொல்றதை பேஸ் பண்ணி அவரு போய் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவர் நடந்து போகும்போது ஒரு உதவியோட மகன் இறந்திருப்பாங்க, அதை பார்த்து அவங்க மேல இறக்கப்பட்டு அவரா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. நிறைய இடத்துல ஏசப்பா தானாதான் முழுவதுமே அவர் சொல்ல போனா தானாதான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதிகமான இடங்கள்ல தானாதான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. எழுந்த நடன்னு சொல்லியிருக்காரு, கையை நீட்டு சொல்லி குணமாக்கியிருக்காரு. ஆனா இந்த மூப்பர்கள் வந்துட்டு அவரை பத்தி பெருமையா சொல்றாங்க, அவரு தகுதியானவர் தான்ப்பா, நீங்க வந்து அவருக்கு உதவி செய்ய அவர் தகுதியானவர் தான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப அடுத்து பார்த்தோம்னா பாத்திரனா இருக்கிறான் 7:4 வசனம். அடுத்த 5வது வசனம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். இந்த மாதிரிலாம் அந்த நூற்றுக்கு அதிபதி பத்தி இவங்க பெருமையா சொல்றாங்க. ஏன்னா நல்ல மனுஷனாதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அடுத்து 7ஆம் அதிகாரம், 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணுங்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 8வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். ஆமென். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி
தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹalleluya. இப்போ மூப்பர்கள் வந்துட்டு 100 பத்தி பெருமையான காரியங்களை சொல்றாங்க. நல்லவன் தான், நல்லவர் தான், ஹெல்ப் பண்ண பாத்தனா இருக்காரு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியற்றவன், நான் பாத்திரனா என்ன இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி பேசுறாரு. இப்பொழுது அவர்களுடனே கூட போனார். ஓகே, 7-6 வசனம். வீட்டுக்கு சமீபமான போது 100 தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே வருத்தப்பட வேண்டாம், இதை வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆல்ரெடி ஒரு நல்ல மனுஷனா தான் இருக்காரு. எப்படின்னா பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்கு முடியல, தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரனுக்கு முடியலன்னு சொல்லிட்டுதான் கூப்பிடுறாரு. தனக்கு முடியலன்னு கூப்பிடல, தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரனுக்கு முடியல. அப்பனா இந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா இருக்காரு? அன்புள்ள மனுஷன் தான். ஆல்ரெடி ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்காரு. அன்புள்ள மனுஷனா இருக்காரு, ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்காரு, தகுதி உள்ளவரா தான் இருக்காரு. ஆனா இவர் வந்துட்டு, நீங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பார்த்தேன் நல்லன்னு சொல்லி தன்னைத்தான் தாழ்த்துறாரு. நம்ம நீதிமொழிகள்ல கூட ஒரு வசனம் இருக்கும், அண்ணன் கூட போலாம்ல சொல்லியிருந்தாரு. கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கர்த்தருக்கு பயந்தவராதான் இருக்காரு, தாழ்மையுள்ளவராதான் இருக்காரு. சோ அவரு ஒரு நல்ல அதிகாரத்துலதான் இருக்காரு. இந்த 7ஆம் வசனம் கூட பாருங்க, நானும் எடுத்து வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, என்னை தாழ்த்துறாரு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நீங்க வீட்டுக்குள்ள வரத்துக்கு நான் தகுதியற்றன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆல்ரெடி நல்ல காரியங்களை செஞ்சுட்டுதான் இருக்காரு. அவரு பாசம் இருக்கிற ஒரு மனுஷன் தான். அன்பு செய்யணுங்கிறதுதான் ஏசுப்பா சொன்ன கட்டளை. அவர் அன்பு செய்யறாரு, அவர் வேலைக்காரன அன்பு செய்யறாரு, தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரன அன்பு செய்யறாரு. ஆனா இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கன்னா நம்ம கெடுபடியா நடத்தும். நான் அதிகாரத்துல இருக்கப்பா, நீ எனக்கு கீழ்பிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி நம்ம மூர்க்க குணமா அவங்கள்ட்ட ரொம்ப அதிகாரத்தை செலுத்துவோம் நம்ம. ஆனா இந்த 100 வந்து தாழ்மையோட இருக்காரு, அந்த வேலைக்காரன் அன்பு செய்யறாரு. 8வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம், இவர் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவரா இருக்காரு, எனக்கு கீழ்பட்டு செயல் இவருக்கு கீழே வேலை செய்யறவங்க இருக்காங்க. நான் ஒருவனை போகென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இது செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று இல்லை. எனக்கு இவர் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு, தேவனை கீழ்படுந்தவரா இருக்கு, தாழ்மையுள்ளவரா இருக்காரு. இருந்த போதிலும் வந்துட்டு தன்னைத்தான் தாழ்த்துறாரு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவன் தன்னைத்தான் தாழ்த்துறாரு. தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆள் அனுப்புறாரு இல்லையா? தன்னைத்தான் தாழ்த்துறாரு. இப்ப இந்த காலத்துல பார்த்தோம்னா IAS வந்துட்டு பயங்கரமா படிச்சு எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி IAS கலெக்டர் ஆயிடுறாங்க. ஆனா இப்ப MLA, இப்ப கூட படிச்ச MLAக்கள் வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி MLAக்கள் படிக்காம தான் இருப்பாங்க. அவங்க அரசியல் அவங்க பண பலத்தினால, கட்சியோட பலத்தினால, அந்த கூட்டு முயற்சினால அவங்க ஒரு MLAங்கிற பதவியை அவங்க வாங்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. வாங்கிட்டு நம்ம போயிட்டு எப்படி கலெக்டரே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, கலெக்டரே அவங்க மதிக்காம நடக்கிறாங்க. அந்த சம்பவம் கூட இல்லையா? இந்த காலத்துல அப்படிப்பட்ட மனுஷங்க இருக்காங்கதான். ஆனா இவர் வந்துட்டு இவர் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவரா இருந்தாலுமே தாழ்மையுள்ளவரா இருக்காரு, தன்னுடைய வேலைக்காரன் அன்பு செய்யறாரு. அவன் தாழ்மையுள்ளவர்களதான் தேவன் உயர்த்துகிறவரா இருக்காரு. அவன் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும். இதை அவர் ஆல்ரெடி 100 பெற்றுக்கொண்டவரா இருக்காரு. ஆமே, கர்த்தரை நாம நம்ம தாழ்மையோடு நடந்து கொள்வோம், ஜெபம் பண்ண தாழ்மையோடு நடந்து கொள்வோம், நல்ல இருதயமா நல்ல நிலமா நம்ம இருப்போம். இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோம், நல்ல நிலமா நம்ம இருப்போம். ஆமே, தாழ்மையுள்ளவர்களா இருப்போம், பெருமைக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்து போடுவோம். ஆமேன். ஏசப்பா நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாரு. ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பேசலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். இப்ப 2வது செக்ஷன் நம்ம கன்டினியூ பண்ண போறோம். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிவிட்டு தேவ வார்த்தைக்குள்ளதாக போக போகிறோம். சொர்க்கீக பிதாவை, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. எப்படிப்பட்ட சூழ்நிலையா எங்கள் இருதயம் இருக்கிறது என்பதை நீர் அறிகிறீர். வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. கடந்த வாரங்கள்ல பார்த்தோம்,
1 சாமுவேலுக்கு இருந்த புஸ்தகம் 16:17 கர்த்தர் சொல்லும்போது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வெளிச்சம் தெளிவாய் சொல்லி வருகிறது. ஒரு வெளிச்சம், கர்த்தர் உங்களுக்குள்ளதாக ஒரு வெளிச்சத்தை போட விரும்புகிறார். ஒரு சிறிய வெளிச்சம் பெரிய காரிருளை விரட்டி விடும். இருளின் அதிகாரத்தை வெளியே அனுப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இயேசு என்னும் நாமம் உங்கள் இருதயத்திற்குள்ளதாக வெளிச்சத்தை போட அவர் விரும்புகிறவரா இருக்கிறார். வாசல் அண்டையில நிற்கிறார். உங்கள் தலை பாரங்களும் இருதயத்தின் குழப்பங்களும் மன மகிழ்ச்சியில் இல்லாததாய் சமாதான துக்கத்தோடு இடைபடங்கள் பாரங்களும் உலகத்தின் கவலைகளும் உங்களை சூழ்ந்து நெருக்குகிற வேலையில முள்ளுள்ள நிலத்திலும் கற்பாறை நிலத்திலும் விழுந்தவர்களாய் வழி அருகிலே விழுந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாததா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, நீங்கள் அவர் அண்டைகளுக்கு வந்ததுனால, அவருடைய சட்டைகளுக்கு கீழே வந்ததுனால அவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அவர் நம்மளை பாதுகாத்து அவர் நம்மளை மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு கொண்டு போகும்படியாக அவர் பரிதாபத்தோடு இருக்கிறார். அவருக்கு நம்ம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என் பக்கம் வந்துரு, ஜஸ்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நீ என்ன சார்ந்து வந்துரு, டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஹியூமன் பீயிங்ஸ். நீ மனுஷனை நம்பி மனுஷனை சார்ந்து நீ உனக்கு சுத்தி இருக்கிற சார்ந்து உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு தயவையும் நான் உனக்கு பாராட்ட வேண்டிய ஒரு அன்பையும் விட்டு நீ விலகி போயிடாத. அநேக காலங்கள் அநேக சூழ்நிலைகள்ல நம்ம அப்படியே காரியத்தை விட்டு விலகி போனது உண்மைதான், அப்படியே சூழ்நிலையை விட்டு விலகி போனது உண்மைதான். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ என் இடத்துல வா, நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஈசோப்பினால் சுத்திகரிக்கிறேன், நான் அபிஷேகத்தினால் உன்னை கழுவுகிறேன், உன் சூழ்நிலையை மாற்றுறேன், உன் சந்தர்ப்பத்தை நான் மாற்றுறேன், நான் பரலோகத்துக்கு போகிற வழிகளை நான் உனக்கு காண்பிக்கிறேன், நீ என் பக்கம் வந்துரு. வசனம் தெளிவா சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். It is not insufficient, completely is ready to give for you. அவர்கள் பக்கமாய், எவர்கள் தேவ சந்நிதி பக்கமாய், எவர்கள் தேவனை சார்ந்து வருகிறார்களோ அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கொடுங்கள் என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, அவர் நீ பணத்தை கொடுக்கணும், நீ ஊழியத்துக்கு சொத்தை கொடுக்கணும் சொல்ல, உங்கள் இருதயத்தை கொடுப்பா. அந்த ஊழியத்துக்கு நீ என்ன பண்ணணும் கேட்டா, உன் இருதயத்துல தேவன் குடியிருக்கிறதுக்கும் நீ அவருக்காய் எதையாகிலும் பிற மனுஷர்கிட்ட இயேசு நல்லவர், அவர் நம் பாவங்களுக்காக மரித்தார் என்கிற அந்த மாதிரியான ஒரு கொடுக்கிற உன் வாயிலிருந்து அவரை அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை தான் அவர் விரும்புகிறாரே தவிர உலக காரியத்தில் அவர் நாட்டம் கொள்ளுகிறவரே அல்ல. நல்ல நிலமாய் நம் இருதயம் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். பிதாவே, ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன், ஆவியிலே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். ஆவியானவர் இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். அநேக போராட்டங்கள், இந்த கூடுகைக்கு வர முடியாதபடியாய் அநேக கட்டுகள் இருக்கிறதையும், அநேகருக்கான வழிகள் இதுல இன்னைக்கு தெரியும், அவங்க சேரணும்னு முயற்சி பண்றாங்க, சூழ்நிலையும் சந்தர்ப்பம் என்ன பண்ணா அவங்களை கட்டி நெருக்குகிறது, அவர்களை என்னன்னா இதுல கேட்க விடாதபடி தேவ சத்தத்தை அவங்க காதுக்குள்ள போய் தேவ அன்பை ருசிக்க விடாதபடியாய் விரட்டுகிறது. என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சகோதரர் தெளிவாய் சொன்னார், கர்த்தர் கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சகோதரர் அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் அடுத்தடுத்து சொல்லிட்டு இருந்தார். மத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்தை, அந்த லூக்காவுக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட விஷயமும் மத்தேயில சொல்லப்பட்ட விஷயமும் நடந்த சம்பவம் ஒன்று. என்ன சம்பவம்னா, இந்த 100க்கு அதிபதி வாயிலிருந்தும் அவன் மனசுல இருதயத்திலிருந்தும் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவாங்க, என் வேலைக்காரன் சரியாயிருவாங்கிறான். இப்ப மத்தேயில சொல்லும் போது இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுது, இந்த 100க்கு அதிபதியை இயேசுகிட்ட டைரக்டா அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க சொல்லப்படும். அவன் நேரம் மத்தேயு புஸ்தகத்துல இந்த 100க்கு அதிபதியே இயேசுகிட்ட சொல்லுவான், நீ என் வேலைக்காரன் என்ன பண்றான், இப்படி பாடுபடுறான். அதாவது என்னன்னா, அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்ட ஒரு பாடுபடுறான், திமிர்வாதக்காரன், ஒரு பிசாசின் கிரியைகள் அவனுக்குள்ள போய் அவனை அழுத்தி அடிக்கடி அவனை துடிதுடிக்க வச்சு அவனை கொல்லவும் மாட்டேக்கு, வாழ விடவும் மாட்டேக்கு. இன்னைக்கு உலகத்து சூழ்நிலையில எல்லா மனுஷருக்கும் எப்படிப்பட்ட காரியம் நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வாழவும் முடியல, நான் சாகவும் முடியல, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுல சிக்கிட்டு இருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் புலம்புகளை நம்ம கேட்க முடியுது. இப்ப இந்த பணக்காரன் நினைச்சிருந்தான்னா அவன் அநேக வேலைக்காரன் இருக்கான். இவன் அடிக்கடி இப்படி துடிச்சு இவன் கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க முடியல, இவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, எங்க காட்டுக்குள்ள போய் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இவன் நினைச்சு கொன்று அப்படின்னு அவன் கையில அதிகாரம் இருக்குது. ஆனா அந்த 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 நூற்றுக்கு அதிபதிக்கு அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருந்ததுன்னா, அவன் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்ங்கிறதான் கர்த்தர் மறைமுகமா சொல்றார். அவன் என்ன பண்ணா, இறங்குறவனா இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, என்னை போல இவனு ஒரு மனுஷன், எனக்கு கீழே அடிமையா இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரீட் லைக் அ ஸ்லேவ். நான் அவனை அடிமையா அவனை நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவனை எனக்கு என்னை போல தேவன் அவனை படைத்திருக்கிறாங்கிற ஒரு சுவாபத்தோட அவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அவன் இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்காக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் இருதயம் என்ன பண்ண, அவனுடைய கஷ்டத்தை பார்த்து இறங்குகிற ஒரு இரக்கம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் மத்தேயு சொல்லும்போது இவனே போய் இயேசு கிட்ட கேட்பானா. இயேசு கிட்ட சொல்லும் போது, நீர் வந்து பண்ணுங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நான் சொல்றதா, எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் அவன் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலங்கிறான். அவன் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க கர்த்தர் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறார். அப்ப திரும்பி அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை சுற்றி அவர் வந்து அந்த தேசத்துல கப்பர்நகூமுக்குள்ள பிரவேசித்த உடனே அவர் சுற்றி இருக்கவங்க யூதர்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்ப இவன் சரி வாப்பா, நான் வந்து என்ன பண்றேன், அவனை ஹீல் பண்ணணும்னு இயேசு கிறிஸ்து அவனோட திரும்ப அவனோட போறதுக்கு முயற்சி இருக்கிறவங்க மத்தியில சொல்லப்படும் போது அவன் சொல்லுவான், நீ என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் கிடையாது, இங்க இருந்து நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் எதை பாக்குறான்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிற மக்கள் திரள் கூட்டங்கள் அவரை தொட்டா சரியாயிரும், அவர் நிழல் போட்டா சரியாயிரும், அவர் ஒரு வார்த்தை சொன்னா சரியாயிரும், அவர் என்னை தொட்டாதான் சரியாகும், சிலர் என்ன பண்ணா அவர் எம்மல ஊதுனா போதும், அவர் சுவாச காற்று பட்டால் இனிமேலு நான் விடுதலையாவேன்னு ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளதாக ஒவ்வொரு சிந்தனையில இருக்கிறாங்க. போன வாரம் கூட பார்த்தோம், சகை என்ன பண்ணா, மரத்து மேல ஓடி போய் நின்னா. கர்த்தர் பாக்குறான், அவன் இருதயம் ரொம்ப வாஞ்சி உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டுதான் ஒரு ஐஸ்வர்யான்ட்ட போய் அவனுடைய காரியத்தை குறித்து அவனை பேர் சொல்லி கூட கூப்பிட்டு அவனுடைய கனிகள் அவன் இருதயத்துக்குள்ள என்னன்னா, கர்த்தருடைய கனிகளுடைய வளர்ச்சி அவன் விரும்பிதான் அவரை பார்த்தா மட்டும் போதுன்னு அவன் ஏங்கி நிற்கிறான். இப்போ மத்தேயுல சொல்லப்படும் அப்படி சொல்லுது, ஆனா லூக்காவுல சொல்லப்படும் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அதே சம்பவம் தான். ஆனா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவன் என்ன பண்றான்னா, அவன் தன்னை தாழ்த்துற விதத்தையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு சம்பவம் நடந்த சம்பவங்கள் ஒண்ணு, இதை எழுதின தேவ மனுஷர்கள் வேறு வேறு. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட 12 சீசன்ல இருந்தாங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டியை கொடுத்துருவார். என்ன டியூட்டி, நம்ம இந்த இடத்துக்கு போறோம், முன்னாடியே போய் நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஆயத்தப்படுத்துங்கன்னு சிலர் போயிருவாங்க. சிலர் அவரோடு பிரயாணம் பண்ணி அவருக்கு ஒரு பாதுகாப்பா ப்ரொடெக்ஷனா அவரோட இணைந்து செய்யக்கூடியவங்க உண்டு. இன்னும் சிலர் அடுத்த பட்டணத்துக்கு நான் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும், நீங்க முன்னாடி போய் ஆயத்த பணிகளை தொடங்குங்கள் என்று சகோதரர் சொன்ன அந்த 12 பேர்லையும் தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர்கள் பெயர் கொடுத்து அவர் முழுதும் ஜெபம் பண்ணி அவர்களை அந்நிய பாஷையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து அவர்களுக்கு வரங்களை கொடுத்து முன்னாடி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர் இங்க வந்த உடனே லூக்காவுல சொல்லப்படும் போது இதே தேவ மனுஷன் இந்த வார்த்தை இன்னொருத்தர் கேள்விப்பட்டு எழுதுகிறார், ஒருத்தர் கூட பிரயாணப்பட்டு எழுதுகிறார். சோ செய்திகள் வேற வேற மாதிரி போகும். ஆனா நடந்த சம்பவம் ஒண்ணு லூக்காவுல சொல்லப்படும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த பணக்காரன் தேடி வரவே இல்லையா. ஏன் வரல, அவன் பெருமை நிமித்தமா வரல, நான் பெரிய பணக்காரன் நினைச்சு வரல. அவன் இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த இடத்துல சொல்லப்படும் போது அவன் இருதயத்துல குத்தப்பட்டு நான் என் எல்லாமே இருக்குது அந்த ஏசப்பாவை குறித்து அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். he was a big guy, big shot. நான் என் பணம் இருந்து எல்லாம் இருந்தாலும் நான் செய்ய முடியாத காரியத்தை செய்கிற ஒருவர் இருக்கிறாரு, அவர் மூஞ்ச பாக்குறது கூட நான் தகுதி கிடையாது. அதனால என்ன பண்றான்னா, இந்த யூதர்கள் இந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மூப்பர்கள்னா இவங்க ஊழியம் பண்ணக்கூடியவங்க, அவங்க போய் இந்த பணக்காரன்ட்ட சர்ச்சை கட்டணும்னு கேட்கும் போது அவன் காசை எடுத்து கொடுத்து சர்ச்சை கட்டிக்கன்னு சொல்லிட்டான். இப்ப இந்த மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, they are going to request to God. அவங்க இயேசுகிட்ட போய் தயவாய்னா கருத்தாய் பணிவா கேக்குறாங்க. அந்த நூற்றுக்கு அது பெரிய பணக்காரங்களா, அவன் நல்ல மனுஷன்யா, நாங்க ஒரு சர்ச்சை கட்டணும்னு கேட்டோம், காசு கொடுத்துட்டான், நிறைய உதவி பண்றான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெக்கமெண்டேஷன்ல அவர் அங்க போலங்க. சில விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நான் என் கசினோட என் தேவ பிள்ளைகளோட சிலரோட ஜெபம் பண்ணும்போது நான் சொல்ற விஷயம் கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு தவறா புரிஞ்சுக்காதீங்க. அவர் God not record any intermediate. நம்முடைய தேவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு புரோக்கர்ஸ் தேவை கிடையாது.
பாஸ்டர்ஸ் சொல்லுகிற பேர்ல அப்படிப்பட்ட உறவுல நீங்க இப்படி போயாலும் அப்படி போக அவசியம் கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் டு தி காட். நீங்க நேரடியா தேவனை தொடர்பு கொள்ள முடியுங்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்துல வந்து மரித்தார். இப்ப அதெல்லாம் தாண்டி எதுக்காக இப்ப நம்ம கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அநேக நேரங்கள்ல, அநேக சூழ்நிலைகள்ல, அநேக இடையூறுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அந்த வார்த்தைகள் நம்மளை தேட்டாதபடியா சோர்ந்து போகிறோம். அந்த நேரத்துலதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அது நம்ம பைபிள கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கு போயிருது. அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு விடுதலை கொடுக்குது. அதற்காக தான் தேவ வார்த்தையை நம்ம சொல்லி கொண்டுட்டு இருக்கோம். இப்ப இவன் சொல்லி அனுப்பின இந்த யூதருடைய அந்த புரோக்கர்ஸ் மூப்பர்கள் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய விஷயத்தை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவானவர் அங்க போனதா நம்ம நினைச்சோம்னா அது தவறுங்க. அவர் இயேசு கிறிஸ்துவான என்ன பண்றாருன்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு, தட்ஸ் கால்ட் as a ப்ராப்பர்சின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்சின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம். தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சான்னா அவனுக்கு வெளிப்படுத்தாம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டாருன்னு வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. நான் அநேகரோடு ஜெபிக்கிற வேலையில, அநேகருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொல்கிற வேலையில, நான் கர்த்தருடைய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் மாறின விரும்பின தவிர உலக மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்பவே மாட்டேன். அது ரொம்ப கன்னிங்கா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அவர் ஆசைப்படுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவன் அந்த இடத்துல இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சகலத்தையும் அறிந்தவரா இருந்தார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவன் இருதயத்தை குறித்து உணர்கிறார். அவன் இருதயம் எப்படிப்பட்டிருக்குன்னா, இவர் சரி வாப்பான்னு இவங்க மூப்பர்களோட பிரயாணம் பண்ணி போகும்போது, இந்த லூக்கால சொல்லப்படும் போது அவன் தன்னை சிநேகிதரை கூட்டு இயேசு கிறிஸ்து வரானப்பா, அவர் என்ன செய்யுங்க, வர வேண்டாம் அங்கே நிறுத்திரு. ஏன்னா அவரை பாக்குறதுக்கு நான் தகுதி கிடையாது. இந்த உலகம் சொல்லுது, இந்த மூப்பர்கள் சொல்றாங்க, இவன் பணம் கொடுத்தான், இவன் உதவி பண்ணா, இவன் நல்லவன். ஆனா எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஜீவியத்துல இருக்கிறேன், எப்படிப்பட்ட போராட்டத்துல இருக்கிறேன், என் சிந்தனை எப்படி இருக்கு, என் இருதயம் எப்படி இருக்கு எனக்கு தெரியும்பா. எனக்குள்ள அவ்வளவு அசுசியம் இருக்கு, எனக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருக்கு, என் காரியம் அப்படி இருக்குது, என் போராட்டம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் தன் சிநேகிதர்களை கூப்பிட்டு சொல்லி அனுப்புறான், தயவு செஞ்சு அவரை வர வேண்டாம்னு சொல்லு, நான் அதுக்கு தகுதியே கிடையாது, நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறான். அப்பதான் இயேசு கிறிஸ்து பார்த்து சுத்தி இருக்கிற யூதர்ல திரும்பி பாக்குறாரு. ஏண்டா நான்லாம் உங்களுக்கு வரணும், தொடணும், டச் பண்ணணும், என் நிழல் படணும், உங்க விசுவாசம் எப்படி இருக்கு. ஆனா அவன் யூதனே கிடையாது. அவன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கான் பாரு, எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்துட்டு இருக்கான் பாரு. அவன் வேலைக்காரன் செத்து போனா அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அது அவனுக்கு பெரிய லாஸும் கிடையாது, அவனுக்கு நிறைய வேலை செத்தா தூக்கி போட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்கிறதான் கர்த்தர் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணார். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அந்த மனுஷன் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும் கேட்கிறார் என்கிறதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போகிறோம். A fruitful life in Christ. கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். சோ கனி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா எப்படிப்பட்ட காரியத்துல கனி கொடுக்க முடியும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நம்ம செய்ய தொடங்கணும்னு கேட்டீங்கன்னா, பிரேயர், தனித்துவமான ஜெபம். நான் ஜெபம் மீட்டிங் வரேன். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பிசாசின் ஆவியை பெற்ற மனுஷர்களும் பிசாசின் கிரியைகளும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்கு போறியா, கோ, நோ ப்ராப்ளம். பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்றியா, கோ, நோ ப்ராப்ளம், கோ டு அட்டெண்ட் தி பிரேயர் மினிஸ்ட்ரிஸ். நீ மினிஸ்ட்ரி சப்போர்ட் பண்றியா, பண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ எதை செய்யக்கூடாதுன்னு பிசாசு தடைப்படுது தெரியுமா? உன்னுடைய அனுதின பைபிள் மெடிடேஷனை அது கண்ட்ரோல் பண்ணுது. நீ தேவனோடு இல்ல, அதாவது என்னன்னா பைபிள் மெடிடேஷன் என்ன கேட்டீங்கன்னா, தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு உறவு. அந்த உறவை நம்ம அனுதினமும் அத ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாதான் கர்த்தர் நம்மளோட பேசுவார். உலக கவலையிலிருந்து நம்ம விடுதலையை கொடுப்பார். நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ரோட்டர்கோ உள்ள நிலம் கிடையாது, கற்பாறையில விழுந்த கற்பாறையிலயோ முள்ளுள்ள நிலத்துல விழுந்த விதையா நம்ம இருக்கக்கூடாது. நல்ல நிலத்துல விழுந்த விதையா நம்ம இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா டெய்லி பைபிள் மெடிடேஷன் இஸ் மோர் எசென்சியல். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. தினமும் நான் ஒரு அதிகாரம், என் தேவன் என்னோடு பேசுகிறத நான் கேட்பேன். நான் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு ரெண்டாவது பைபிள் வாசிப்பேன். இல்ல, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கு. என்ன புரோட்டோகால்னா, எப்பவுமே ஒரு உயர்ந்த மனிதர் பேசுகிறத நம்ம முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிப்ளை பண்ணணும். உயர்ந்த மனுஷர்,
தேவன், நம்மளை படைத்த கர்த்தர், சிருஷ்டிகர், அவர் பேசுகிறத வேதத்தை திறந்து வாசிக்கும் போது நம்ம காதுகளும் செவிகளும் உள்ள போய் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணா செவி கொடுக்கணும். அந்த வசனம் பேசும், நீ ஒப்புரவாகணும்னு சொல்லும், உன் சுபாவத்தை மாற்றணும்னு சொல்லும், உன் வீம்ப விடுன்னு சொல்லும், உன் எரிச்சலை விடுன்னு சொல்லும். அந்த வார்த்தை உன்னோடு இடைப்படும். அந்த வார்த்தை உன் பழைய மாம்சீக காரியத்திலிருந்து வேறுபடுத்தி எடுக்கும். அதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தாதான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட கனியா நம்ம இருக்க முடியும். ஸ்தோத்திரம். முதல்ல வேத வாக்கியம் முதல்ல முக்கியம், வேத தியானிப்பு முக்கியம். இது வேத தியானிப்பு இல்லாம, அனுதின வேத வாசிப்பு இல்லாம, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இப்படி உலக காரியத்துல ஓடிட்டு இருந்தேன்னா நீங்களும் நானும் இன்னும் அப்படின்னா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இல்லைங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யணும்? முதலாவது வேதத்தை வாசிக்கும். அந்த கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வரணும்னா முதலாவது காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய வேலை வேத வாசிப்பு. இரண்டாவது தனித்துவமான ஜெபம். நான் என் குடும்பத்தோட ஜெபம் பண்றேன், நான் ஃபெல்லோஷிப் வச்சு ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்றேன், இந்த மாதிரி டேவிட் பிரதர் மீட்டிங் நடத்துறார் அந்த கூடுகையில போய் நான் ஜெபம் பண்றேன். That is not a connecting to God. அது எப்படின்னா ஒருவர் இருவராய் சேர்ந்து ஒரு மனசோடு ஆராதிக்கிறது நல்லது, சபை கூடி வருகிறது நல்லது. ஆனால் உங்கள் தனித்துவமான பிரேயர் தான் என்ன பண்ணும்னா உங்களை நொறுக்கும், அது உங்களை உடைக்கும், அது உங்களை திடப்படுத்தும், அது உங்களை பலப்படுத்தும், அது ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும், அது அபிஷேகத்தை கொடுக்கும், அது அன்புல நிறைய வைக்கும், அது மனுஷீக சுபாவத்திலிருந்து வேறு பிரித்து மாற்றும். பழைய எண்ணங்களும் பழைய காரியங்களும் மாம்சீக கிரியைகளையும் நம்மளை விட்டு விரட்டுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தனி ஜெபம் தான். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேதத்தை மத்தேயு, மார்க், லூக்கா எல்லா அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய பரம தகப்பனுடைய குமாரன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்காய் ரத்தம் சிந்தின மெய்யான இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் இயேசு என்ற நாமம், அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு, மகத்துவம் உண்டு, அதிகாரம் உண்டு, விடுதலைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உண்டு. அவர் என்ன பண்ணார் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, சகோதரர் வாசிச்சார். முதல்ல இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன, அவர் தனித்து ஜெபம் பண்ணுகிறது அவர் ரெகுலர் ஹாபிட். அவர் தன்னுடைய ரெகுலர் தனியா போய் ஜெபம் பண்றத அவருடைய அனுதின ஒரு கடமையா வச்சிருந்தார். வேலைக்கு போறதுக்கு நமக்கு எப்படி ஒரு கடமையோ அத மாதிரி கர்த்தர் தனி ஜெபத்தை அவர் ஒரு கடமையா வைத்திருந்தார். அவர் ஒளிவு மலையில போய் ராம் முழுதும் அழுது ஜெபம் பண்ணினார். நீங்க எங்க பார்த்தாலும் அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். தனி ஜெபம் is a more powerful weapon to kill the devil's spirit. பிசாசின் ஆவிகளை அழிப்பதற்கும் உலக ரீதிகளிலிருந்து உலக காரியத்திலிருந்து கட்டப்பட்டதிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா நீங்க தனி ஜெபத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும் தேவை பிள்ளைகளே. அடுத்த செக்ஷன் ஒரு அரை மணி நேரம் நம்ம பார்க்க போகிறோம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க முதலாவது என்ன பண்ணுங்க, உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்க. பின்னிட்டு திரும்பி பார்க்காத. சில காரியத்திலிருந்து நீ வெளியில வா, ட்ரெடிஷனல் லைஃப்ல இருந்து வெளியில வா, உலக கட்டுப்பாடுகள்ல இருந்து வெளியில வா. உங்களுக்கும் அவருக்குமான ஒரு எல்லையை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் கனி கொடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28:19 சொல்லுது, கனி கொடுக்கணும்னா தேவ பிள்ளைகளே முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னதாகவே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு போன் அலைபேசி வந்து சில தேவ மனுஷர்கள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, இந்த உங்க ஊர்ல இருந்து இந்த சகோதரர் வந்து எங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனா எங்க அம்மா சொல்லிச்சுன்னு என் கசின் ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி சொல்றான். வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. எது கனி கொடுக்கிற வாழ்வுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஆலயத்துக்கு போயிட்டேன், மினிஸ்ட்ரிக்கு ஒரு சர்ச்சை கட்டதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்ல. பிதாவின் சித்தத்தை செய்யணுமா? இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து மத்தேயு 28:19 சொல்லுது, ஆகையால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து.
இந்த மீட்டிங்க்கு வராங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியா நான் தனியா கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் கொடுக்க சொல்றேன். ஏன் கொடுக்க சொல்லணும்? நான் மீட்டிங் நடத்துறேன், நான் தான் பேசுவேன், நான் தான் செய்வேன். அது பெருமையின் ரீதி. அப்படி வசனம் நமக்கு போதிக்கல. இது நான் சர்ச்சில் நான் கட்டின சர்ச்சு, இந்த ஆல்டர்ல இருந்து நான் தான் டெய்லி மெசேஜ் கொடுப்பேன். அது அல்லங்க. அது அல்ல தேவ வாழ்க்கை. அது அல்ல தேவ சித்தம். இந்த சர்ச்சு நான் அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நான் பெருசா கட்டிட்டேன், இதுல நான் தான் பாஸ்டர், நான் சொல்றதா ரூல்ஸ். உனக்குள்ள தேவ ஆவி இல்ல சகோதரா, சகோதரியே. உனக்குள்ள தேவ அன்பு இல்ல. தேவ திட்டம் நீ செய்யல. நீ உன் திட்டமே பிசாசின் திட்டம் தான் செஞ்சுட்டு இருக்க. தேவ திட்டத்தை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அநேகரை சீசர்லாக்கி, ஏன்னா இயேசுக்கு தான் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. நம்ம மீட்டிங்க்கு வர்றவங்க நம்ம என்ன பண்ணணும், இவன் இந்த ஜாதி அந்த ஜாதியில அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பார்க்க விடாது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சீசர் ஆக்கணும். எல்லாத்தையும் நம்ம தேவ அன்புக்குள்ள கொண்டு வரணும். அவங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் கொடுத்து ஞானஸ்நானத்தை கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபெல்லோஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அங்க வர்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவ சித்தம் என்ன, தேவ விருப்பம் என்ன, நம்ம இந்த உலகத்துல எதுக்கு வாழுகிறோம், எதற்காக வேதத்தை வாசிக்கிறோம், எதற்காக தேவ அண்டைக்கு வரோம்னா, கர்த்தர் காசு கொடுத்துருவார், கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்துருவார், கர்த்தர் எனக்கு பங்களா கொடுத்துருவார், கர்த்தர் எங்களுக்கு உலக சிலையில ஐஸ்வர்யான ஆக்கிடுவார். இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணீங்கன்னா அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை. வசனம் சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார், அதெல்லாம் தருவாரு. எதற்காக நம்ம இங்க வாரோம்னா, இந்த கொஞ்ச வாழ்க்கைக்கு அப்புறமா செத்து மண்ணுக்குள்ள இந்த சரீரம் போயிரும். இந்த ஜீவன் தேவன்ட்ட போய் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில வேதனையும் அந்த நரகத்துல போய் அந்த வேதனையும் கொடுமையை அனுமதிக்காம அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாம நம்ம நித்தியத்துல தேவனோடு கூட தேவ தூதர்களை போல அங்க கவலை இல்ல, அங்க கஷ்டம் இல்ல, அங்க நஷ்டம் இல்ல, அங்க வேதனை இல்ல, அங்க எந்த வகையான புரணி பேச்சு இல்ல, அங்க எந்த வகையான கசப்பு இல்ல, அங்க எந்த வகையான வெறுப்பும் இல்ல. நாம் தேவ தூதர்களை போது நம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்குப்பா. அதுக்கு தான்ப்பா ஏசப்பாவை ஏத்துக்க சொல்றேன். இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிரும், அது நிலையான வாழ்க்கை. இந்த டயத்துல நீங்க அவர் பக்கம் வரலன்னா நரகத்துல போய் படாத பாடுபடுவப்பா. அங்க போய் யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாதுப்பா. அதனாலதான் இப்பவுமே திருந்திங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம தெய்வ வார்த்தையை சொல்கிறோம். அப்படிப்பட்ட உபதேசத்தை நீ சொல்லுன்னு கர்த்தர் சொல்லுகிறா. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரம், அது இதுன்னு நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். யாருமே சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்டுன மணவன் மனைவி கணவனுக்கு சொல்ல முடியாது, கணவன் மனைவிக்கு சொல்ல முடியாது, குழந்தைகள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம், ஈவன் அண்ட் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நமக்கு உள்ள அவர் இருக்கிறாருங்க, நம்ம கூட அவர் இருக்கிறாருங்க. நமக்கு ஏன் பயம், நமக்கு ஏன் கவலை, நமக்கு ஏன் போராட்டம்? Don't fear about. நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு வசனம் சொல்லுங்க. ஒரு பெரிய ஆளை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம எதுக்காவது பயப்படுமா, எதுக்காவது சோர்ந்து போகணுமா? தெரியாதுங்க, சோர்ந்து போகாதீங்க. மத்தேயு 7:13 சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். Enter into the straight gate. நேரான வழின்னு ஆங்கிலத்தை சொல்லியிருக்கு. ஒரு குறுகலான வரி, நேரோ பாத். அந்த வழியா பிரவேசிக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. இடுக்கமான வழின்னு கேட்டீங்கன்னா, இடுக்கமான வாசல் கேட்டீங்கன்னா, அந்த வாசலுக்கு போறதுக்கு இந்த உலகத்துல நம்ம ஆயத்தப்பட ஆரம்பிக்கிறோம். உலகம் ஒரு அட்வைஸ் சொல்லும். உலகம் என்ன செய்யும் தெரியுமா, நீ காசை கொடுத்து இந்த விஷயத்தை சாதிச்சிரு. உலகம் என்ன செய்யும் தெரியுமா, இவனை கொண்டுனாலும் இந்த காரியத்தை சம்பாதிச்சிரு. உலகம் ஆலோசனை எப்படின்னா அழிவுக்கு நேரான ஆலோசனை கொடுக்கும். ஆனா தேவ ஆலோசனை என்ன பண்ணா, அடிச்சானா பரவாயில்லடா வாங்கிக்கடா, உன்னை ஒரு கணத்துல அடிச்சாம்னா இன்னொரு கணத்தை கொடு. அன்னைக்கு யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோமர்கள் கட்டாயப்படுத்தி நான் தனியா போறேன், 1 மைல் தூரம் என்னை டிராப் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவன் ரோமன் 1 மைல் தூரம் வரணும்னு கட்டாயப்படுத்தினா நீ அவங்க 2 மைல் தூரம் பேசிக்கிட்டே போ. ஏன் என்ன பேசிட்டு போனோம்?
ஊரு கதை உலக கதை கிடையாது. அவனை நீ அவனை அடிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கூட்டு போறவன்ல, இயேசு நல்லவர். இயேசு உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக மரிச்சாரு. அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. பரலோகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால அந்த வாழ்க்கைக்கு போவதுக்கான ஆயத்தப்படுன்னு அந்த வார்த்தையை சொல்லி நீ பிரயாணம் பண்ண. அந்த வார்த்தையை 2 வார்த்தையை சொன்னா அவன் உன்னை கட்டாயப்படுத்த விட்டான். தயவு செஞ்சு கையெழுத்து கூட்டி போயிருப்பான். என்ன செய்ய, நீ என்கிட்ட வராத, நீ என் கூட இருக்க வேண்டாம். உன்னை கட்டாயப்படுத்துறவன், உன்னை கொடுமைப்படுத்துறவன்ட்ட உன்ட்ட அன்பின் ரீதியா இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லிப்பாரு. அடுத்த தடவை உன்னை தேடி வரமாட்டான், உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு உள்ள இருக்கிற ஆவி, ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆவில அங்க அந்நிய ஆவி இருக்கு. அந்த ஆவி உன்னை கண்டு பயந்து ஓடும். அடிக்க வர்றா அடிய வேண்டி இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லு. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் உண்டு. எங்க ஊருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியா நான் அப்ப இந்த பேதுரு மாதிரி, பேதுரு என்ன பண்ணுவானா, இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வரும்போது பட்டயத்தை எடுத்து மல்கூஸ்னு ஒரு வேலைக்காரன் காதை துண்டை வெட்டிடுவான். வெட்டிட்டு அப்படி ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு லுக் விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்படி விட்டுருப்பான் பாத்தீராயா, அவன் மேல கை போட வந்தான், காதே க்ளோஸ் பண்ணிட்டா பாத்தீரா, இன்னும் எவனா கை போட வந்தா அவனுக்கு வயிற்றுல சொல்லிடுறேன், எவன் மேல கை போட வருவான்னு சொல்லுவார். அந்த தோரணையில நிப்பாப்ல, அவன் மாம்சீகத்துல பேதுரு நிப்பாப்ல. அப்ப இயேசு கிறிஸ்து பட்டயத்தை உரையில போடு, இதுக்கு நான் வரல. இப்ப நான் கட்டளை இட்டோம்னா கர்த்தர் தேவதூர்ல அனுப்பி இவங்கெல்லாம் கொல்ல மாட்டோம்னு நீ நினைக்கிறியா? அது இல்லப்பா, உங்க பாவங்களுக்காக அடிக்க முடியாது நான் வந்தேன்னு தன் சொந்த ஜீவனை கொடுத்தார் தேவன். என் ஊருக்கு சுவிசேஷங்களை வந்திருந்தாங்க. அவர்களோடு 6 to 8 மணி நேரம் நேர் முழங்காலன்னு ஜெபிப்பாங்க. அதுல அநேகர் இன்னைக்கு கத்தருக்குள்ள வித்திரை இறந்துட்டாங்க. அந்த மீட்டிங்ல போய் நிக்கும் போது நான் ஒரு வாலிப பையன், 1/2 மணி நேரம் நின்றுட்டாலே இடுப்பு காலு கையெல்லாம் வலிக்கும். அப்படியே குனிவேன். என் பக்கத்துல ஒரு அங்கிள் இருப்பாரு, என்ட்ரி எங்கள் ஒருத்தர், ஒரு குடுப்பு கொடுத்து நேரம் இல்லை என்பாரு. தேவ அன்புல நடத்த முடியாத அநேக தேவ பிள்ளைகள் இருந்தாங்க. இவங்க எங்க ஊருக்கு வரும்போது சுவிசேஷம் சொல்லும் போது அதுல ஒரு பெரிய பாஸ்டர் ஒருத்தரை 5 விரல் தெரியும்படியா கன்னத்துல அடிச்சு விட்டாங்க. எனக்கு கோவம், எவன்டா அடிச்சான்? நான் யார் தெரியுமா? நான் பேதுரு மாதிரி. ஸ்தோத்திரம். போய் நிக்கிற வேலையில இவங்க பேசுகிறத கர்த்தர் என்னை கொண்டு அந்த இடத்துல நின்று கேட்க வச்சாருங்க. என்ன கேட்க வச்சாரு தெரியுமா? செவுட்டுல அடி வாங்கினதுக்கு சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்கு மேல அவங்க எல்லாம் ஏஜ்டு பர்சன், அப்போ 60 or 70, ஏன்னா அவங்க எல்லாம் ரிட்டையர்டு HM, ரிட்டையர்டு டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ். அவங்களுடைய பார்வை இந்த பாஸ்டரை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு பார்வையா இருந்துச்சுன்னா அடிச்சு விட்டாங்க. நான் ஏன் பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்கள போய் சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வெறியில நின்று இவர் மட்டும் சொல்லட்டும், இன்னைக்கு அவங்கள போய் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி என் மாம்சம் போராடிட்டு இருக்கு. ஆனா அந்த அடி வாங்கின அந்த பாஸ்டர் என்ன சொன்னாருமா, சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் இவர் என்னப்பா லூசு மாதிரி பேசுறாரு, எனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சிக ஆவி கர்த்தருக்குள்ள இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம், முழுவதுமா உள்ள வரல, ஒரு மாம்ச போராட்டம் இத்தலோட நிக்கிறேன். அப்ப அந்த மனுஷன் சொன்ன உடனே சரி இவர் தான் ஏதோ முட்டாத்தனமா லூசு மாதிரி பேசுறாரு, மிச்சி 12 பேர் இருக்காங்க, இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு அவங்கள பாக்குறேன். எனக்கு அடி விழாம போயிடுச்சு. பாத்தீங்களா, தேவன் இருதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா ஒருத்தனை அடிக்க சொல்லாது, கர்த்தருக்கு அடி வாங்க சொல்லும். தேவ அன்பு உள்ள வந்துச்சுன்னா அது பெருமையை பேச சொல்லாது, அது பொறுமையா நடக்க சொல்லும். ஏன்னா அந்த மனுஷன் பிரச்சனை கிடையாது, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லைன்னு சொல்லும். இப்ப இயேசு சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்குதுங்க, பிரயாசப்படுங்க. கேட்டுக்கு போகிற வாசல் வழி வழி விசாலமா இருக்கு, அதுல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நரகத்துக்கு போறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆயிட்டு இருக்கான். அவங்களை இந்த பக்கமா இழுக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. அந்த கனிகள் கெட்டு போகாம, அந்த கனிகள் அழிந்து போகாம, அந்த கனிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும்படியாய் நான் தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று பிதா வருத்தப்பட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தன் நல்ல ஜெபிக்கிறான், நல்ல ஆலயத்துக்கு வரான், நல்ல வேதம் வாசிக்கிறான், ஆனா எனக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழாம அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே. பிறப்புல நின்னு அந்த மக்கள், அவன் நண்பன், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் சொந்தக்காரன், அவன் வேண்டியவன், அவன் பேரை சொல்லி ஜெபிக்க மாட்டாக்கான, இவன் மட்டும் அவனுக்காக ஜெபிச்சுட்டானா அவனை உள்ள கொண்டு வந்துருவானு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறான். மத்தேயு 7:14 சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு வேதம் சொல்லுதுங்க. இன்னைக்கு அநேக ஜப கூடங்கள் நடக்குது, அநேக வொர்ஷிப் சாங்ஸ் லீடு அப்படி இப்படி நடக்குது.
அதுல போய் என்னன்னா அவர்கள் அங்க போய் நாங்கள் ஆடணும் பாடணும் அந்த மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டோம்னா எங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றோம். வசனம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா நமக்கு? கடைசி காலத்துல ஆகாரத்தினால பஞ்சம் வருதோ இல்லையோ, வசனத்தினால பஞ்சம் வரும்பா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளு. நீ உன் அனுதின வசனத்தை நீ மெடிடேட் பண்ணு. நீ உன் தனி ஜெபத்தை நீ கூட்டு. நீ உன் தனி ஜெபத்தையும் நீ தேவ வாசிப்பையும் கூட்டிட்டா அவர் தேற்றரவானாகிய பரிசுத்தாவியாவே உன் இருதயத்துக்குள்ள விட்டுருவாரு. அந்த இருதயத்துக்குள்ள அந்த பரிசுத்தாவியானவர் இந்த ஆலயத்துக்குள்ள சரீரமாகி ஆலயத்துக்குள்ள அவர் உள்ள வந்துட்டாருன்னா அது திறப்புல நின்று ஜெபிக்க சொல்லும். அது எழுப்புதலுக்காக ஜெபிக்க சொல்லும். அழிந்து போகிற அந்த அறியாத ஜனங்களுக்காக கண்ணீர் விட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கத்தான் அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 6:13 அவர் நமக்காக ஒரு ஜெபத்தை சொல்லும்படியா சொல்லியிருந்தார். நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம். கேட்டாச்சு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு போன விஷயத்துல எப்படி மூர்க்க வெறி இருந்தாலும் முதல்ல படிச்சது அதுதான். பரமண்டங்களுக்கு எங்களுக்கு பிதாவே அப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக அப்படி ராஜ்யம் வருவதாக அப்படி சித்த பரமண்டல செய்யப்படுதலா பூமியிலே செய்யப்படுவதாக எங்கள் அனுதின எங்களுக்கு எடுத்தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது குற்றங்களை எங்கள் மணியும் எங்களை சோமானிக்கு உட்பட தீமை ராஜ்யம் வளமையும் என்ன நினைக்க முடியல. ஆமென். முடிஞ்சது. எவ்வளவு மனப்பாடமா செல்லமோ அவ்வளவு மனப்பாடமா கக்கிரும். அது இருதயத்துக்குள்ள இல்லையோ மண்டைக்குள்ள ஸ்டோர்ல இருக்கு. கர்த்தர் சொல்கிறா உன் மண்டைக்குள்ள ஸ்டோர் பண்ணாதான் உன் இருதயத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணு சொல்றா. நான் ஒரு தேவ மனுஷனோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடுதான் அந்த வசனம். இது அதுல எல்லாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிற புதை பொருள்களின் ரகசியத்தை யார் வெளிப்படுத்துவார்னா பரிசுத்த ஆவியானவர் தாங்க வெளிப்படுத்துவார். நம்ம வெளிப்படுத்த முடியாது. நான் அவருக்காய் அந்த தேவ மனுஷனுக்காய் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் மாப்பிள்ளதான் ஸ்தோத்திரம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் 2 வகையான தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். என்ன தரிசனம்னா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எப்பா எவ்வளவு யோக்கிய இருக்கிறான், எவ்வளவு உத்தம இருக்கிறான், பாஸ்டர் பையன் இருக்கிறான், பரம்பரையா அவங்க எல்லாம் கிறிஸ்டியனு, அவங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது, என்ன மாதிரி கேவலமானவன் கிடையாது, என்ன மாதிரி ஒரு தார்கட்ட ஜீவிதம் கிடையாது, என்ன ஏன் நீர் எடுத்து அடிக்கடி கேட்கிற ஒரு சுவாபம், ஒரு கேள்வி. அப்போ என் கசினுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் கடிஞ்சு கொண்டுட்டேன். எப்படி கடிஞ்சு போனா, கர்த்தர் தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்த உடனே வெளிப்பட்ட உடனே நமக்கு ஒரு என்ன எத்தனை தடவை சொல்றது, முட்டாப்பையில கேப்பையா கேட்க மாட்டியா, ஒழுங்கு படுத்துவையா படுத்த மாட்டியா அப்படின்னு ஒரு எரிச்சல பேசுறதுக்கு அப்புறம் அவன் உடைந்து போனான். கர்த்தர் தனியா என்னட்டு இருக்கும்போது நீ பேச, அவன் உடைந்து போயிருக்கிறான். ஒரு இருதயத்தை எப்படியா உடைக்கிறது? இல்லப்பா ஏசப்பா உமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் we are going to give advice for the God spirit. கர்த்தருக்கு நம்ம உலகத்துல இருந்து அட்வைஸ் கொடுப்பான். எப்படி யோனா அட்வைஸ் கொடுத்தான் தெரியுமா? நீர் தெரியும், நீர் மனம் இறங்குறவரு, நீர் சொன்னபடி இந்த நான் இனிமே அழிக்க மாட்டேன்னு தெரியும், உமரு புத்தி தெரிஞ்சு நீர் இறங்குறவரும் தெரிஞ்சுதான்ப்பா நான் என்ன பண்ணேன், நினிவேக்கு சொல்லும்போது தர்சீசுக்கு ஓடி போனேன். பாத்தீரா உமரை பத்தி எனக்கு தெரியும் அவன் சொல்றான். அவனுடைய சுபாவத்தை அவர் மாத்தினார். அவர் ஒரு செடியை வளர வச்சு அடுத்த நாளே அழிஞ்சு போக வச்சு, எப்பா ஒரு நாள்ல வளர்ந்து அழிஞ்சு போன செடிக்கே நீ இவ்வளவு வேதனைப்படுதிய. இந்த நினிவேல எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, இவங்க மனம் திரும்பிட்டாங்க. அந்த மனம் திரும்புவதற்காக நான் அவங்களை மன்னிக்க வேண்டாமாப்பா, அவங்க அழுகுறாங்கடா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன உடனே இல்லப்பா அவன் தெரியாது. Oh God, you don't know what he did. அவன் எத்தனை தடவை பண்ணிட்டு இருக்கான் தெரியுமாப்பா, நீர் எனக்கு காண்பிச்சிடல. அப்பதான் திரும்பியும் ஜோம் பண்ணும்போது இன்னைக்கு கர்த்தர் காலையில அவன் எந்திரிச்ச உடனே காலையில அடிச்சிட்டான். கர்த்தர் கிருபையா அவனுக்கு காலையில எந்திரிச்ச உடனே போனே நம்ம போனான். கர்த்தர் கிருபையா தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஜெபம் பண்ணிட்டு நான் வைக்கிறோம்னா கர்த்தர் இதை வெளிப்படுத்தினா நல்லா இருக்குன்னு வைக்க மாட்டேன். எதுலயோ நேரத்தை போய் என்ன பண்றோம், அழிந்து போற காரியத்துக்கு விருதையே செலவு பண்றோம். எனக்கு ஒருத்தர் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு, நான் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்க சூழ்நிலையில கர்த்தர் சொன்னாரு, ஜெபிச்சுட்டு இருக்க சூழ்நிலை கர்த்தர் முதல்ல என்ன காட்டுறாரு. ஸ்தோத்திரம். என்ன காட்டும் போது ஒரு சாக்கடை அழுக்கு
உன்னை நான் அதுல இருந்து தூக்கி எடுத்து உன்னை கழுவி என் கரம் உன்னை என்ன பண்ணுச்சு, ஈசோப்பினால் கழுவுச்சு. தேவ பிள்ளைகளே, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கும் போது, அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி, அடுத்தவன் கிரியைகளை நம்ம சர்ச் பண்றதுக்கு முன்னாடி, அடுத்தவங்களோட விஷயத்தை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி, புரணி பேசுறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்னன்னு வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது தேவ பிள்ளைகளை. அப்பதான் கர்த்தர் காட்டும் போது தெரியுது. அப்புறம் தான் நான் அவன்கிட்ட சொல்றேன், மாப்பிள்ள என்னை விட அயோக்கியம் கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல மாமா, நான் உங்களை விட அயோக்கியம். எங்களுக்குள்ள என்னாச்சுன்னா, கர்த்தர் வெளிப்படுத்தும் போது ஆவியானவருடைய வார்த்தை பரிமாறிக்கிட்டு இருக்க வேலையில என்னென்ன காரியத்துனா, இல்ல நான் தாண்டா அயோக்கியம். அவன் இல்ல மாமா, நான் ஏன் அளவுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. டேய் சொல்றது கேட்டா, உன்னெல்லாம் தாண்டிட்டு போயிருவேன்டா. எனக்கு கர்த்தர் காட்டுறாரா. என்னை அந்த ஸ்டேட்ல இருந்து கொண்டு வந்தார். என்னை ஈசோப்பினால் கழுவின தேவன் இப்பொழுது உன்னையும் அந்த ஸ்டேட்ல இருந்து தூக்கி எடுத்துட்டார். எதுக்கு உன்னையும் எனக்கும் இப்படி சாக்கடைக்குள்ள இருந்து தூக்கிட்டு இருக்க ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அவருடைய கரம் பரிசுத்தமான கரம், அவருடைய கரம் நன்மை செய்யக்கூடிய கரம், அவருடைய கரம் தேற்றுகிற கரம், அவருடைய கரம் அள்ளி அரவணைக்கிற கரம், அவருடைய கரம் கெட்ட குமாரன் இளையகுமாரன் ஓடி போன போது பண்ணி தின்ன தவிட்ட தின்னுட்டு இருக்கும்போது அவனை அள்ளி அரவணைச்சு, அவன் பண்ணி தின்னுட்டு அந்த தவிட்டுல தின்னு அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அவ்வளவு நாத்தம், அவ்வளவு அழுக்கு, அவனை அள்ளி அரவணைச்ச கரம் அப்படின்ட்டு அவருடைய கரம். அந்த கரம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அள்ளி அரவணைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யாரும் சுய நீதினால பரலோகத்துக்கு போக முடியாது. அவருக்கு விருப்பமான கனிகளை கொடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். மத்தேயு 6:13 வாசி பாத்தீங்கன்னா, இந்த ஜெபத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவான சொல்லும்போது சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அந்த வார்த்தையில நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி சொல்லாங்க, என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். அவர் he is not praying the individual prayer. அவர் தற்சார்பையாய் சுயநலமாய் அவர் ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்ததுன்னா, எங்களை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நானா எனக்கு சொந்தமான எனக்கு பிரியமான இந்த ஜெபக்கூடைக்கு வருகிறவங்க, இந்த தேவ சத்தத்தை கேட்கிறவங்க, என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஜெபிக்கிற ஒரே ஜெபம். இந்த ஒரு விஷயத்துல இந்த உலகம் முழுவதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு கர்த்தர் ரகசியத்தை அங்க வச்சிருக்கிறார். எங்களை, that means plenty of peoples, எங்களை யாரையும் என்ன பண்ற சோதனைக்கு உட்பட பண்ணாமல். கர்த்தர் தேவ பிள்ளைகள் கடந்த வாரங்களை கொடுத்தாரு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின என்பது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பாருன்னு வேதம் சொல்லி இருக்குது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையோடு கூட தப்பித்தக்கதான வழிகளையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு வசனம் சொல்லுது. இன்னும் வேதத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அவனவன், அதாவது சோதனை கர்த்தர் கொடுக்கிறது இல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு சின்ன பின்னமாகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஒரு வார்த்தை நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு வேணதான், எங்க போனாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்களா, எதை சொல்றீங்களா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனை எப்படி வருதுமா, வாசப்படியிலே படுத்து கிடக்கும். ஸ்தோத்திரம். நான் சிலருக்காக பேசிக்கிற வேலையில சில விஷயத்த சொல்லும்போது பிசாசு என்ன பண்ணுவான், அப்படியே பியாய் மாதிரிலாம் வரமாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாத, தேவ வசனத்தை தியானிக்காத, கர்த்தருடைய அன்பை ருசித்துக் கொள்ளாத அந்த மனுஷனுக்கு உள்ள போய் உட்கார்ந்துக்கும். உட்கார்ந்துக்கிட்டு அவன் மூலமா வாய பேசுவான். அந்த மனுஷன் என்ன பண்ணா, வாசல்ல காத்துக்கிட்டு இருப்பான். எப்படி கேட்டிருப்பானா, அந்த அசுத்த ஆவி என்ன பண்ணா, அவனை உள்ள வெளியில உட்கார வச்சு காத்துக்கிட்டு இருக்கும். எப்ப வெளியில வருவாங்க, என்னத்தையாவது பேசி என்ன பண்ணலாம், வம்பு இழுக்கலாம். என்னத்தையாவது பேசி அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தையை வாங்கி அவனுக்கு கொடுக்க விட வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்மளே அழிக்கலாம். இன்னைக்கு வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் சத்துரு உன் வீட்டார்னு வசனம் சொல்லி இருக்குங்க. தேவ வார்த்தையை தியானிக்காத உன் வீட்டுல இருக்கிறவன் தான் உனக்கு சத்துரு, சுத்தி இருக்கவங்க கிடையாது. அதனால வீட்டுக்கு உள்ள இருந்து வாசல்ல இருந்து வெளியில வைக்கிறதுக்கு முன்னாடி தேவ பிள்ளைகள் ஜெபித்து விட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலைனா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், ஏசப்பா என் வீட்டுக்கு வெளியில பிசாசு காத்துக்கிட்டு இருக்கோம்,
அது என் அப்பாவா இருக்கலாம், உலக பிரகாரமா அப்பா இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமா கர்த்தரை தியானிக்காத என் மனைவியா கூட இருக்கலாம். அதனால ஒண்ணு செய்யுங்க, இந்த சோதனைக்கு உட்பட பண்ணாமல் வீட்டுக்கு வெளியில போகும்போதும் சரி, வீட்டுக்கு உள்ள வரும்போதும் சரி, 2 விஷயத்திலும் ஜெபிக்கிறது நல்லது. ரட்சிக்கப்பட்ட பள்ளியா இருந்தா பிரச்சனை இல்ல. ரட்சிக்கப்படாத ஒரு மனைவியா இருந்தானா அவளை விட்டு வெளியில போகணும்னு சொல்ல, அவளோடு கூட இருந்து உங்கள் ஜீவனம் தேவ அன்பு பெருகும்படியா அவர்களையும் ரட்சிப்புக்கு நடத்தி வருகிறதா தேவ திட்டம், தேவ சித்தம். அதனால வீட்டை விட்டு வெளியில போகும்போது நீங்க எப்படி ஜெபிக்கணும்? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்வோம். இந்த எங்களைங்கிறது உங்களை மாத்திரம் கிடையாது, உங்க குடும்பம், உங்க சூழ்நிலை, உங்களை சுத்தி இருக்கிறவன், உங்களுக்கு வேண்டியவன் எல்லாமே அதுல இருந்து பாதுகாக்க முடியாது. நீங்க ஜெபிக்கிறீங்க ஒரே வார்த்தையில, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஹல்லேலூயா. மத்தேயு 6:14 கர்த்தர் சொல்கிறா, மனுஷருடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். Forgiveness. தேவ பிள்ளைகிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். அது உள்ள இல்லைன்னா கர்த்தர் உள்ள இல்ல. மன்னிக்கிற சுபாவம் நம்ம கிட்ட வரலன்னா தேற்றலவான பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இல்ல. He was sent off. நம்ம என்ன பண்ணா அவருக்கு பேர் கொடுத்து அனுப்பிவிட்டோம். வேற ஏதோ ஒரு ஆவியை கூட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். நான் யாரு தெரியுமா? நான் எப்படி மன்னிக்கிறது? அவங்க என்ன பேசுறாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, அவளை ஃப்ரீயா விடுமாப்ல. மச்சான் உனக்கு தெரியாது மச்சான், அவன் என்ன பேசுறான் தெரியுமா? அப்படி சுவாவெல்லாம் சில நேரத்துல வர்றது உண்டு. நம்ம அவங்களுக்கு மன்னிச்சாதான் பரமபிதா நம்ம தப்பே மன்னிப்பாராம். இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்றாரு, நீங்க நல்ல கனி கொடுக்கணும், மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கணும். மன்னிக்கிற சுபாவமும் பிறரோடு ஒப்புரவாகிற சுபாவமும் இல்லைன்னா we are not ready for God will. கர்த்தருடைய சேவைகளை செய்கிறதுக்கு நம்ம இன்னும் ஆயத்தப்படல. பிசாசுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நான் மினிஸ்ட்ரி பண்றேன், நான் ஊழியம் பண்றேன், நான் இந்த ரூல் அவங்க செய்யல, இந்த ரூல் இதான் செய்யல. நம்ம முதல்ல தேவ வார்த்தையை கடைபிடிச்சோமா? அந்த கவர்மெண்ட் சொன்ன ரூலை நம்ம செஞ்சோமா? இல்ல. இன்னைக்கு நான் அநேக காரியங்களை கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. தேவனை அறியாத ஜனங்கள் அவன் ஒரு தேவ பிள்ளைகிட்ட போய் வேலை செய்யும் போது இந்த தேவ பிள்ளை கர்த்தர் விரும்புகிறத செய்யாம மாம்சீகத்துல சுய கிரியா ஓடிட்டு இருக்காங்க. பாஸ்டர்னு பேரை வச்சு அவங்களும் அப்படித்தான் பண்றாங்க. ஹல்லேலூயா. தேவ அன்பு தேவ நாமத்தை வீணில தூசிக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 20 உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்காதிருப்பாங்க. நீ செய்யற கிரியை நிமித்தமா அன்னைக்கு வெள்ளைக்காரங்க உள்ள வந்து அவங்க குடுக்கறவங்களா இருந்தாங்க, அவங்க அன்பு செலுத்துறவங்களா இருந்தாங்க, அவங்க குஷ்டரோகி பிடிச்சவங்கள தடவி சுகம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம இந்திய தேசம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, வெளியில இருந்து வர்ற ஃபாரின் ஃபண்ட் எய்டெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்பா ஸ்டாப் பண்ணீங்க? அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் ஆட்டையை போட்டாங்க. சரிப்பா, ஃபாரின் எய்டு வேண்டாம், விட்டுரு. நீ என்ன பண்ணு, நம் தேசத்துல இருக்கிற அனாதையா இருக்கிற, அப்பா அம்மா இல்லாம இருக்கிற, கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு நீ இறங்கி என்ன பண்ணு, உன் தேச குடிமகளுக்கு உதவி பண்ணு. இருக்கிற காசால சுருட்டி பணக்காரனுக்கு கொடுக்கறது, செய்ய வர்றவனே செய்ய வராம விட்டுறது. ஏன்னா அவன் செய்யும்படியா உள்ள வந்துட்டானா அவன் முதல்ல என்ன பண்ணுவான்னா வேதத்தை கையில கொடுப்பான், தேவ அன்பை ருசிக்க வைப்பான். அவன் என்ன பண்ணுவானா இது தவறுன்னு எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு கல்வி அறிவு இல்லாம இருந்தா தான் அவனை அடிமையா வச்சிருக்க முடியும்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியால அநேக தேசங்களுக்கு சுவிசேஷமாய் நம் தேவ பிள்ளைகள் போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு அடி வாங்குறான், கொள்றான். ஏன்னா அடிச்சு கொள்ளலன்னா இவனுக்கு கல்வியை கொடுத்துட்டான் அப்படின்னா, இவன் தேவனை பிடிச்சுக்கிட்டான்னா இவர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், தேவ சித்தத்தை நிறைவேற ஆரம்பிச்சிருவான். இவன் நம்ம இந்த லஞ்சம் வாங்குற நம்ம ஸ்டைல் எல்லாம் என்ன பண்ணுவான், அழிச்சிருவான். உலகத்தை நேர்த்தியான வழிக்கு கொண்டு போயிருவான்னு பிசாசு போராடிக்கிட்டு இருக்கு. மத்தேயு 7:15 சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். வசனம் முன்னாடியே இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டாருங்க. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவாங்க, தயவு செஞ்சு அதுல போய் நீ சிக்கிக்கிறாத. உன்னுடைய அனுதினம் பைபிள் வாசிப்பை நீ நல்லா வச்சுக்கோ.
வேதத்துல நீ தேவனுடைய அன்பை நீ எதுல வளர்க்க முடியும்னா, தேவனுடைய ஆவிக்குரிய ரீதியில நீங்க எதுல கட்ட முடியும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அனுதின வேத வாசிப்புல மாத்திரம் தாங்க கட்ட முடியும். அப்படி கட்டலன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசினா அவன் பைபிளை வச்சு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி மண்டை கழிட்டு போயிருவான். வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கு பாருங்க. மத்த 7:16 சொல்லுகிறா, அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அவன் சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது வேறையா இருக்கும். மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, பயங்கரமா வசனத்தமா சொல்லுவாங்க, ஆனா கூட பிறந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. சகோதர சிநேகம் இல்ல. அந்த கனியினாலே நீங்க அறிஞ்சிடலாம். He is not a perfect guy to go visit their church. பொறாமையின் ஆவி நிறைஞ்சவனா இருப்பான். அந்த ஆவி கர்த்தருடைய ஆவி கிடையாது. அந்த ஆலயத்துக்கு நீ போகாத. சபையில எப்பவும் காசை குறிச்சு பேசுவான், தசமபாக குறிச்சு பேசுவான். அந்த சபையை விட்டு வெளியில வந்துரு. அவன் காசு பைத்தியம் பிடிச்சு அந்த கனிகளினாலே நீங்க அறிஞ்சிக்க முடியும். தேவ அன்பை பெற்றவன், தேவ சுவாபத்தை பெற்றவன் ஆத்தும ரட்சிப்புக்காக இயங்குவான். அவனை கனிகளினால நீங்க அவங்களை அறியலாங்க. கர்த்தர் கேட்கிறாரு, முட்செடியில போய் நீ திராட்சை பழத்தை பறிச்சுவையாப்பா, முட்பூண்டுகளுக்கு போய் நீ அத்தி பழத்தை பறிக்கியாப்பா அப்படி சொல்றாரு. மத்த 7:17 நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்கிறோமா இல்லையா? அந்த நல்ல கனிகளை கொடுக்கிற கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நம்ம தியானிக்க போகிறோம். கெட்ட மரம்னா கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். எப்ப அவருக்கு இப்படி பேசுற வைக்கிறாரு, அங்க ஆவி சரியில்லை, அது அப்படித்தான் பண்ணும். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நல்ல மரத்தை, நீங்கள் நானும் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரிக்கு சரியா போய் நிக்க கூடாது. வசனம் சொல்லுது, நல்ல மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நீங்கள் நாளும் நல்ல மரமா இருந்தோம்னா தேவன் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்கணும். கெட்ட மரம்னா கெட்ட கனிகளை தான் கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்க மாட்டான்னு சொல்லுது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார். ரகசிய வருகையை குறித்தும் உலகம் அழிக்கப்படுவதை குறித்தும் தெளிவா எழுதி வச்சுட்டார். மத்தேயு 7:19 நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எவர்கள் விசுவாசித்து தேவ அன்பை, தேவ சுவாபத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கார் வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஜீவனை எப்படி இருக்குங்கிறத பார்த்து புறஜாதி மக்காம கிறிஸ்தவன்பா, அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் கிறிஸ்தவன், அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் கிறிஸ்தவன் அநியாய ஆதாயத்தை இச்சிக்க மாட்டான், அவன் கிறிஸ்தவன் பிறன் பொண்டாடிட்டு போக மாட்டான், அவன் கிறிஸ்தவன் பிறனுக்குள்ள சொத்தை ஆட்டையப்பட மாட்டான், அவன் கிறிஸ்தவன் அவன் கொலை பண்ண மாட்டான், அவன் அந்த ஸ்திரீ கிறிஸ்தவள், அவள் விபச்சாரம் பண்ண மாட்டாள், மாம்சீகத்தின் கிரியைகள் அவங்ககிட்ட இருக்காது, அவர்கள் கிறிஸ்தவர்கள். மத்தேயு 7:21 சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறான், தீர்க்க தரிசனம் வர சொல்றான், அநேக காரியங்களை சொல்றான், நோயை விரட்டுறான், பேயை விரட்டுறான், பிசாசை விரட்டுறான், இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்யறான். இதெல்லாம் செஞ்சா பரலோகத்துக்கு போவானா? முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவ தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. யாரும் போய் என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட நிக்கவே முடியாது. பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம் என்னது? ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை சர்ச்சைக்கு கூட்டு வச்சு அவனை உட்கார வச்சு, எப்ப தசம பாகம் கொடு, ஏன் காணிக்க கொடு, ஏன் கல்லாவை கெட்டு, ஏன் வீட்டை கெட்டு, ஏன் பாசருக்கு அதை கெட்டு இதை கெட்டு, இது தேவை சித்தம் கிடையாது. இது அந்த பிராடு கள்ள தீர்க்கதரிசியோட திட்டம். தேவ திட்டம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம். அதுலதான் அவர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எவனும் போய் அங்க போய் என்ன முடியாது, தலையை தூக்கி நிக்க முடியாது. நான் அப்படி சில நாய்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் போய் நிக்கும்னு இயேசு கிறிஸ்து தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டார். தேவ பிள்ளைகளே,
மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, இவன் ஊழியம் பண்றான், இவன் மினிஸ்ட்ரி பண்றான், இவன் பிசாச விரட்டுறான், இவன் பேய விரட்டுறான், இவன் செத்தவனை உயிரோடு எழுப்புறான், இவன் அற்புத அடையாளம் செய்யறான், ஆனா பிதாவின் சித்தம் செய்யலையே. உனக்கு இலவசமா தானே அந்த கர்த்தர் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தார், இலவசமா தானே பேய விரட்டக்கூடிய வரத்தை கொடுத்தார், இலவசமா தான் நோயை குணமாகக்கூடிய வரத்தை கொடுத்தார். இந்த இலவசமா பெற்றதை வச்சு நீ என்ன பண்ணிருக்கணும்? தேவனை அறியாத மக்களுக்கு போய் அவர் சித்தம் என்னது, இந்த ஆத்மா தேவனை அறியாம இருக்கு, இந்த ஆத்மாட்ட போய் ஜெபம் பண்ணி அவனுடைய கட்டுகள் இருந்து விடுதலையை கொடுத்து நீ இயேசுவை பக்கம் வாழ்னு அழைக்கும்படியா கொடுக்கப்பட்டதாங்க அந்த தாளந்து. இயேசு கிறிஸ்து நல்ல உண்மையை சொல்லியிருப்பாரு. 5 தாளந்து, 1 தாளந்து, 10 தாளந்துன்னு கொடுத்த தாளந்துல நீ எப்படி இருந்த, என்னத்தை செஞ்ச? நான் ஜெபம் பண்ண, எனக்கு தெரிஞ்ச சகோதரிகள் உண்டு, நான் ஜெபம் பண்ண டேவிட்டு அவங்களுக்கு சரியாயிருது, எனக்கு கஷ்டமாயிருதுல்ல. நான் தீர்க்கதரிசனம் அவங்களுக்கு நிறைவேறது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குல்ல. சிலுவையை எடுத்து சுமக்க முடியாதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சுகபோகமா வாழ்றதுக்கு நம்மளை வைக்கல. இயேசு கிறிஸ்துவ பார்த்து இயேசு கிறிஸ்துவே எழுதி வைத்திருக்கிறாருங்க. மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேகரா நிறைய பாஸ்டர், பிளண்டி ஆஃப் பாஸ்டர்ஸ், எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் அவரை நோக்கி பாக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்த்துட்டு, கர்த்தாவே கர்த்தாவே என்ன சொல்றாங்க பாருங்க, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. நீங்க பாருங்க, உங்க பேரை சொல்லி நீ பாரு, உங்களுக்கு தெரியாதா, நீ உலகத்தை முழுவதும் பார்த்து வச்சிருக்குது, எல்லாமே தெரியும், உங்க பேரை சொல்லி அவனுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அது நிறைவேறிச்சு, அந்த பணக்காரனுக்கு அது நிறைவேறிச்சு, இவனுக்கு நிறைவேறிச்சு, அவனுக்கு நிறைவேறிச்சுன்னு தீர்க்க தரிசனத்தை வச்சு நாங்க இதெல்லாம் செஞ்சோமேன்னு சொல்லுவோம். இன்னொரு குரூப் சொல்லுது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு வெளியே போன. பாருப்பா, ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினேன், அந்த மீட்டிங்கு 1,00,000 பேர் வந்திருந்தான், அங்க வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பேரை சொல்லி பேய விரட்டின, பிசாச விரட்டின. ஏடா எல்லாத்தையும் விரட்டினிய, அவனுக்குள்ள என்ன இருக்கும்படியா ஏதாவது ஒரு வழி செஞ்சியாடா? அவன்கிட்ட நீ விரட்டிட்டு அந்த ஆத்மாவை ஒரேடியா நீ விரட்டிட்ட, அவனுக்கு உள்ள விதைக்கும்படியான வார்த்தை நீ விதைச்சியா? இல்லப்பா, எனக்கு அதுக்கப்புறம் ஜெபிக்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு 100 பேர் இருந்தா, நீ கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் ரிவைன்ஸ் போட்டு பாரு, உமர் தெரியாதா, உமர் தான் உலகத்தை எல்லாத்தையும் நீ பார்த்து வச்சிருப்பீர, நீ அதை கொஞ்சம் ரிவைன் பண்ணுமே, அங்க பாரு இன்னும் 100 பேர் வெயிட்டிங்ல இருக்கான். ஏன்டா நீ பிசாச விரட்டினா, இவன் பிசாசு விரட்டணும்னா, இது உன் முன்னாடி பிசாசு வெளியில போயிருச்சு, இவன் இறங்கி அங்கிட்டு போனோம்னா அது ரிட்டர்ன் வந்து உள்ள உட்காந்துக்குச்சு. எதுக்காக நாம ஒருத்தருக்கு தேவ பிள்ளைகளுக்கு பேசும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறேன்னு எனக்கு இப்ப கர்த்தர் சொல்றாரு. விடுதலை கொடுக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்களுடைய அடுத்த வாழ்க்கை இந்த உலக ரீதியில முன்னேற்றத்தை சொல்றதுக்கு மாத்திரம் கிடையாது, அந்த ஆத்மாவுக்குள்ள தேவ வார்த்தையை நாம் விதைக்கணும், அது நல்ல கனிகளை கொடுக்கும்படியா வளரணும். பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இந்த நேம் டன் மெனி வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ். நாங்க எவ்வளவு விஷயத்தை செஞ்சோம், எவ்வளவு காரியத்தை செஞ்சோம், எல்லாம் ஒரு தெரியுங்களான்னு சொல்லிட்டு எல்லா பாஸ்டரும் அங்க போய் நின்று மேல நோக்கி சீன் போட்டுட்டு இருப்பாங்க. நாய்கள், பிதாவின் சித்தத்தை செய்யாத நாய்கள், எருமை மாட்டு கூட்டங்கள், பன்றி கூட்டங்கள், எச்சில திங்கிற நாய்கள், பிதாவின் சித்தத்தை செய்யதை விட்டுட்டு சுய சித்தத்தை செஞ்சுட்டு இருக்க நாய்கள். மத்தேயு 7:23 கர்த்தர் சொல்கிறார். இயேசு என்ன சொல்லுவா தெரியுமா? இவ்வளத்தையும் அவங்க சொல்லி முடிச்சுன, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அதை மட்டும் சொன்னா பிரச்சனை இல்ல, என் பரம தகப்பன் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையும் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? தேவ சித்தத்தை செய்யாத, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வார்த்தை குத்தும், வார்த்தை உடைக்கும், வார்த்தை நொறுக்கும். என் தேவ வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது, அது ஊனையும் உருவையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. அவர் திரும்பியின் ஒரு வார்த்தை சொல்லுவன்னு எழுதி வச்சிருக்கிறார். இதை கேட்டாது மனம் திரும்புது என் தேவ பிள்ளைகளே. பிசாசின் சித்தத்துக்கு இடம் கொடுக்காத. அவர் கடைசி காலத்துல சொல்ல போறாரு, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். If you are not doing the God will, you are not eligible to enter the heaven. நீ தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நீ செய்யாம இருந்தனா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நல்ல கனி கொடுக்கிற மரம் பிதாவின் சித்தத்தை செய்யும். இன்னொரு 10 நிமிடம் எடுத்து முடிக்க போறோம்.
ரோமர் 7:4 சொல்றாரு, அப்படி போல என் சகோதரரே, நீங்களும் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு இடையவர்களாகி, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மேல சொல்லும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, சோர்ந்து போகாதீங்க. சீஷர்களை பார்த்து இல்ல, அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது. சோர்ந்து போகாத, நீ இந்த காரியத்துல இடப்படாத, நான் தேற்றவாளாகிய பரிசுத்தாவிய உங்க இருதயத்துல விட்டுட்டு போறேன்ப்பா. அவர் எப்போதும் உன் கூட இருப்பாரு, சதா காலங்களும் இருப்பாரு. நீ விலகி போகணும்னு நீ நினைச்சாலும் திரும்பி அவர் உன்னை தேடி வருகிறார். மத்தேயு 7:4 சொல்றாரு, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். ரோமர் 7:5 சொல்லுது, நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகளில் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களே பலன் செய்தது. சில நேரங்கள்ல நம்முடைய பழைய வாழ்க்கையில நம்ம என்னன்னா மரண அந்த உலக மனுஷனை போல மரண ரீதிகளை சிக்கிக்கிட்டு இருந்தோம். உலக மனுஷனை போல அழுகி போகிற ஒரு அற்ப காரியம், அதாவது மாம்சத்தின் கிரியைகளானிய உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் அப்படிப்பட்ட கனிகளை, அசுசிய கனிகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கோ அவர் நமக்கு உள்ள வந்துட்டார். உள்ள வந்ததுனால பிதாவின் சித்தத்தை கூட செய்யக்கூடிய ஒரு கனிகளை நம்ம கொடுக்க முடியா கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 7:6 சொல்லுது, இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படியே ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருக்கிற நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அந்த நியாய பிரமாண கட்டுகள் நம்மளை விடுதலையாக்கிருச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுச்சுன்னா, அது ஒரு புதிய ஆவியை நமக்குள்ள கொடுத்துருச்சு. அந்த புதிய ஆவி என்ன பண்ணுதுன்னா, அது தேவ சித்தத்தை செய்யும்படியா நம்மளை தூண்டுது. அந்த புதிய ஆவி பிதாவின் சித்தத்துக்கு நேரா நம்மளை ஓடும்படியா விரும்புகிறது. கடைசியான வசனத்துக்குள்ள வந்துட்டோம். ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5:22 இருந்து ஒரு 3 வசனம் மட்டும் பார்க்க போறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். கர்த்தர் முன்னாடியே சொன்னாரு, அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள்னு கர்த்தர் எழுதி வச்சுட்டார். அந்த கனிகளை குறித்து எழுதும்படியாய் கலாத்தியர்கள் புஸ்தகத்துல தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். ஆவியினுடைய கனிகளை பெற்ற தேவ பிள்ளைகள் எப்படின்னா, அவங்க அன்பா இருப்பாங்க, அவங்க சாந்தமா இருப்பாங்க, அவங்க சமாதானமா இருப்பாங்க, பொறுமையா இல்லைங்க, நீடிய பொறுமையா இருப்பாங்க, தயவா இருப்பாங்க, நற்குணசாலிகளா இருப்பாங்க, விசுவாசம் அவங்களுக்குள்ள பெருகி இருக்கும், சாந்தத்தோடு இருப்பாங்க, இச்சை அடக்கத்தோடு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அவர் திரும்ப கடைசி எழுதி வைத்திருக்கிறார் கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறந்திருக்கிறார்கள். நம்ம கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறோமா இல்லையாங்கத நம்ம தான் தியானிச்சு பார்க்கணும். சிலுவையில் அரைஞ்சிட்டோமா? உலகத்தின் இச்சைகள் நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோமா? உலகத்தின் பெருமைகளை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோமா? உலகத்தினுடைய உலக வழிபாடுகள் நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோமா? லேவியாருக்கு எழுதின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவப்பிள்ளை ஒருவரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் இந்த காரியத்தை குறித்து கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? அந்த லேவியாரம் புஸ்தகத்துல நமக்கு ஒரு உற்றார் உறவினர் இறந்துட்டாங்கன்னா நம்ம முடிய மொட்டை அடிச்சுக்கணுமோ அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி போட மொட்டை அடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்புறம் அதை தாண்டி கையில கீரல கீச்சுக்கிட்டு, ஐயோ எனக்கு விருப்பமான செத்து போயிட்டானே, உன் ரத்தத்தை சிந்தாத, இது தேவன் கொடுத்த ஆலயம், இதை நீ தீட்டுப்படுத்தாத, உலக வழிபாடுகள்ல இருந்து வேறுபடு, உலக ட்ரெடிஷன்ல இருந்து நீ வெளியில வா, கர்த்தர் படைத்த எல்லா நாளுமே நல்ல நாள் தான், இதுல உனக்குன்னு இந்த உலக மனுஷனுடைய ட்ரெடிஷனுக்குள்ள போய் சிக்கிறாங்கன்னு கர்த்தர் தெளிவா எச்சரித்திருக்கிறார். கலாத்தியர் 5:25 சொல்றது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவும். கடைசியான வசனங்க கலாத்தியர் 5:26. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வந்துட்டார்னா அப்படிப்பட்டவங்க எப்படி ஜீவிப்பாங்கன்னு எழுதியிருக்கிறது கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். இன்னைக்கு நிறைய இடத்துல போனீங்கன்னா every people want to get some appreciation from their higher authority. தனக்கு மேலாய் வேலை செய்யிட்டு இருந்து என்ன பெருமையா பேசணும், என்ன புகழ்ச்சியா பேசணும்னு அதுல விழுந்துடுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள்னா வீண் புகழ்ச்சியை விரும்பவே கூடாதான். Let us not be desire for vain glory. வீண் புகழ்ச்சி, vain glory நீங்க விரும்பவே வராதீங்க.
ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும். provoking one another. கோபம் மூட்டுகிறது. சும்மா நக்கலுக்கு தான் பேசினேன், என் பொண்டாட்டி நான் கிண்டலுக்கு தான் பேசினேன். கோபம் மூட்டுகிறதும் கிண்டல் கேலி செய்கிறதும் அது பிசாசின் ஆவியினுடைய சுபாவமா இருக்கிறது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். envying one another. envyingனா பொறாமை கொள்ளாதீங்க. ஒருத்தன் வளர்றான், அவன் பணக்காரன் ஆயிட்டானா யாருக்கு பொறாமை வந்துருமா? உலகத்துல இருக்க மனுஷனுக்கு எரிச்சல் வரும். அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான்னு எரிச்சல் வரும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அது வரவே கூடாது. அப்படிப்பட்ட சுவாபம் இருக்கு, அப்படிப்பட்ட கிரியை இருக்குன்னா நமக்குள்ள கர்த்தர் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு உள்ள குடி கொண்டுட்டு இருக்கு. நல்ல கனி கொடுக்கிற மரமாய் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வருகை தாமதிக்குன்னா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாகவே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு ஜீவியத்துக்கு நேரா போக போறோமா, இல்ல உலக காரியத்துக்குள்ள போக போகிறோமா? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், இவைகள் எல்லாம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. ராஜாதி ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். மேகம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் மேகத்தின் மீதிலே ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகிறது. அவரை நோக்கிற பார்க்கிற முகங்கள் அவருடைய வருகையை காணாம பூமிக்கு அடியில போய் ஒளிஞ்சு கொள்ள போகிறான். அவருடைய வருகைக்கு பகைந்து நட்சத்திரங்களை போய் ஒளிய போகிறான். எல்லாவனையும் அவர் கீழே தள்ள போகிறார். அவர் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கும்படியாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவே பிதாவின் சித்தம். நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக அவருடைய வருகையில அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், நம்முடைய சந்ததியை ஆவிக்குரிய சிந்ததியாய் பலப்படுத்தும்படியாய், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் சொல்லியிருக்கு. நம்ம நல்ல கனிகளை கொடுத்தோம்னா அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் சொல்லுகிறார், இதோ தேவ தரிசனத்தை அவர் காண்பிக்கிறார். உருவின பட்டயத்தோடு இதோ ஒரு தூதன் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ரிகானா சந்தரி பாபா பாபா. கர்த்தர் கட்டளை கொடுத்து விட்டார். சர்வ சங்ககார தூதன் இறங்கி வருகிறான். அவன் உருவின பட்டயத்தோடு இதோ தேசத்தின் மீது நியாயம் தீர்க்கிறவனாய் வருகிறான். அவருடைய முகத்திற்கு தக்க வைக்கும்படியாய் ஒருவனும் விலகி ஓட முடியாது. தேவ பிள்ளைகளே, தேவ சத்தத்தை கேட்கிறவர்களே, நல்ல கனி கொடுக்கிறவர்களா நீங்கள் மாறுங்கள். இல்லை என்றால் தூதன் சர்வ சங்காரம் செய்ய போகிறான். அநேக சரீரங்கள் மரண ரீதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. வேதனையின் உபத்திரவம் அதி சீக்கிரத்திலே இந்த உலகம் காண போகிறது. பிதாவே, திறப்புலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு அழைப்பை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு அக்கினியை எங்கள் மேல போடுங்க தகப்பனே. அப்போஸ்தலர்கள் மீது பொழிந்த ஒரு அபிஷேகம் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மீது, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மீது நீர் பொழியும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமது சித்தம் நாங்கள் செய்யணும். எங்க சுய சித்தத்துல நாங்க ஓடிடக்கூடாது. எங்க சுய சித்தத்துல சில நேரம் போறோம் தகப்பனே. எங்க மாம்சம் விலகி போகிறது. நீர் எங்களை உடைத்து உருவாக்கி வணையும் தகப்பனே. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ரீதி, உலக ரீதிகளில சர்ப்பமாகிய பிசாசு அதிகாரத்தை வாங்கி கொண்டு உலக ரீதிகளில அவன் சில காலங்கள் இந்த ராஜ்யத்தை ஆளும்படியா இறங்கி வந்து கொண்டிருக்கிறான். சர்வ சங்ககார தூதன் அவனை கீழே தள்ளுகிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஒரே நேரத்திலே இரண்டு வகையான திகில்களை இந்த உலகம் காண போகிறது. தேவ பிள்ளையே, இனி நீ தூங்குகிறது என்ன? இனி நீ சோர்ந்து போகிறது என்ன? திறப்புல நின்று உனக்காகவும் உன் சந்ததிக்காகவும் நீ அழுது ஜெபித்துக்கொள். பிதாவையும் ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்தும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.